ஹாய் மியாசன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் தென் இன்னைக்கு நம்ம தயாங்கோட ஃபைனல் பார்ட் பார்த்துடலாம்டா. மேரேஜ் வித் மை ப்ரொபோசர். ஸோ ரொம்ப டிலே பண்ணிட்டேன் போடுறதுக்கு. சாட்டர்டே அப்லோட் பண்ணிட்டு இப்போ தான் ஃபைனல் பார்ட்டே போடுறேன். ஸோ சாரிடா, இடையில எனக்கு ரொம்ப கோல்டு பிடிச்சிக்கிச்சு, என்னால் பேச முடியல. ஸோ இப்போ ஓரளவுக்கு பேசுகிறேன், ஓகேனா கேளுங்க. அண்ட் தென் லாஸ்ட் பார்ட் நான் இதோட ஃபினிஷ் பண்ணியிருப்பேன்னா, நீங்கள் தயாங் உங்ககிட்ட தப்பாக நடந்துக்கிட்டான்னு சொல்லிட்டு உங்கள் அண்ணங்கிட்ட எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருப்பீங்க அந்த மேரேஜில். நான் அதோட ஃபினிஷ் பண்ணியிருப்பேன். ஸோ வாங்கடா கன்டினியூ பண்ணலாம். தென் போகிறதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்லிக்கிறேன். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஸோ கமெண்ட் மஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக கமெண்ட்ஸ்க்கெலாம் ரிப்ளை பண்ணுவேன். ஓகேடா, வாங்க இப்போ கதைக்குள்ளே போயிடலாம். இப்போ ஸ்டார்டிங் சீன்லேயே அந்த மண்டபத்தில் தான் இப்போ ஜோ தயங்கிட்ட, இங்கே பாரு தயம், நீ பண்ணது தப்பு. என் தங்கச்சிக்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்ட. இப்போ அநியாயத்துக்கு அவளை விட்டு போகிறேன்னா என்னடா பண்ணுறது? இங்கே பாரு ஜோ, எதுவுமே பண்ணலடா. சத்தியமோ தங்கச்சியில் எதுவும் பண்ணல மச்சான், நம்புடா. இவன் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் மேலே சத்தியமாக சொல்கிறேன்டா. என்னால் நம்ப முடியல மச்சான், எனக்கு சத்தியமாக நம்பிக்கை வரல. கண்ணால் பார்த்துட்டேனடா. கதையில் கேட்டிருந்தா கூட ஏதோ எவனோ பேசிட்டு போகிறான்னு விட்டுருவேனேடா. கண்ணால் பார்த்துட்டேனே என் தங்கச்சிக்கிட்ட தப்பாக நடக்கிறது. மச்சான் இங்கே பாரு மச்சான், நான் அப்படி பண்ணவே இல்லைடா. ஒரு நிமிஷம் ஏ வாயன், நீங்கள் பாரு வாயன், மரியாதையை உண்மையை சொல்லுவேன். என்ன நடந்துச்சு நீ சொல்லு. தாயம், எதுக்கு இப்படி போய் சொல்றீங்க? அதான் நீங்க என்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டீங்களா தாயம்? எதுக்கு தாயம் இப்படி பண்றீங்க? நீங்க மட்டும் என்னை கல்யாணம் பண்ணிக்கல, கண்டிப்பா நான் செத்துருவேன் அப்படின்னு நீங்க சொன்னோடனே தயவங்க அப்படியே உங்க கையை விட்டுறான். அவனுக்கு என்ன பேசுனே தெரியல. இப்போ ஜோ ஐயன், நீ மட்டும் எஸ் ஆகுற, எல்லாம் சேர்ந்து செத்துடலாம். இவன் மட்டும் சந்தோஷமா இன்னொரு கல்யாணம் பண்ணி நல்லா சந்தோஷமா இருக்கட்டும். நல்லா இருடா, உனக்கு நல்லா பண்ண குடும்பத்துக்கு நல்லா வச்சு செஞ்சுட்டல. நல்லா இருடா மச்சான், நல்லா இரு. வா ஏன் வாழ்றத விட செத்துடலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு உங்க கையை உங்க அண்ணன் பிடிச்சி கூட்டிட்டு போறான். ஆனா நீங்க அங்கேயே நின்றுட்டே இருக்கீங்க. அப்ப தாயம் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டான். சொன்ன உடனே உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க காதுகிட்ட ஏ ஐயன், நம்ம பிளான் சக்ஸஸ் ஆயிடுச்சுடி அப்படின்னு சொல்கிறப்ப நீங்கள் கம்முன்னு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறீங்க. நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன். என்னால் எதுக்கு நீங்களாம் சாகணும்? நான் தான் சாகணும், நான் தான். ஆனால் ஒரு நாள் இந்த உண்மையெல்லாம் தெரியும். அன்னைக்கு நீங்கள் என்னை பேசின பேச்சுக்கெல்லாம் கண்டிப்பாக என்கிட்ட மன்னிப்பு கேட்பீங்க. நான் இதை பண்ணலன்னு அன்னைக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தயம் ஒரு மாதிரி உடஞ்சி போன மாதிரி பேசிகிட்டு இருக்கான். உங்களுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஆஃப்டர்வர்ஸ் ஜோவும், வயன் போய் மணமேடையில் போய் உட்காருப்போ. அண்ணா போய் உட்காரு, அவன் தான் உன் புருஷன், அவன் தான் உன் கழுத்தில் தாலி கட்ட போகிறான் அப்படின்னு ஜோவும் சொல்லிடுறான். அதே மாதிரி தயவங்க இப்போ மணமேடையில் போய் உட்காடுறான். அந்த கல்யாணத்தில் வேறு யார் யார் இருக்காங்கன்னா நீங்கள், அப்புறம் தயம், அப்புறம் ஜோ, அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், வேறு யாருமே கிடையாது. ஸோ 2 பேருமே உட்காந்துருக்கீங்க. தயவுக்குன்னா அவ்வளோ அவ்வளோ கோவம் இருக்குது. பட் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு ஹோல்ட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கான். ஸோ இப்போ ஐயர் தாலி எடுத்து அப்படியே தயவங்க கிட்ட கொடுக்குறாரு. தயவங்க அதை அப்படியே பார்த்துட்டு இருக்கான். கட்டுடா, அதை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டல்ல, அப்புறம் என்ன பார்த்துட்டு இருக்கா, கட்டவல அப்படின்னு சொன்னோன்னே அந்த தாலி எடுத்து அப்படியே உங்கள் கழுத்தில் கட்டி விடுறான். அண்ட் தென் குங்குமம் கொடுக்குறாங்க. அந்த குங்குமத்தையும் உங்கள் நெத்தியில் வச்சு விடுறான். அப்போ ஜோக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இப்படி தான் உங்கள் கல்யாணம் நடந்து முடியுமான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப வருத்தப்படுறான். ஆஃப்டர்வர்ட்ஸ் நீங்கள் 2 பேருமே இப்போ கல்யாணம் பண்ணிக்கிறீங்க. இப்போ ஜோக்கிட்ட நீங்கள் அண்ணா, அம்மா, பாட்டி எங்கண்ணா? அவங்க 2 பேர் வீட்டுக்கு போயிட்டாங்க. இங்கே பாரு, நான் ஒரு 2 நாள் அவங்க 2 பேரும் நான் கூட்டிகிட்டு வரேன். இப்போ நீ அவங்க கூட வீட்டுக்கு போ. அண்ணா அண்ணா, அம்மா பாட்டி பாவம். நீ போ ஐயன், நீ போ, சரியா? டே தாயம், என் தங்கச்சி அழ வைக்காத, நல்லா பார்த்துக்கோ. மவனை, அவள் கண்ணிலேருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்துச்சு, அப்புறம் பார்த்துக்கோ. ஃப்ரெண்டு மாதிரிலாம் பார்க்க மாட்டேன், போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு ஜோ வேற மிரட்டி விட்டு போயிடுறான். இந்த பக்கம் அவன் தயவங்க எதுவுமே பேசல, அப்படியே அமைதியாக நின்றுட்டுருக்கான். நீங்கள் அப்படியே தயவங்க பக்கத்தில் நிற்கிறீங்க. அப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லிமுவும் ஜோயாவும், சரி வாயன் நாங்கள் கிளம்புறோம். என்னடி என்னை தனியாக விட்டு போகிறீங்க? இங்கே பாரு, கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் எங்கள் வேலை, அதுக்கப்புறம் லைஃப் நீ தான் வாழ போகிற. நாங்கள் கிளம்புறோம், எங்களுக்கு டைம் ஆகிடுச்சு. எனிவேஸ் ஹாப்பி மேரிட் லைஃப். இரு தயவங்க சருக்கு சொல்லிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுங்க 2 பேருங்க. அப்போ
தயவங்க அப்படியே முறைக்கிறான். அவங்க 2 பேரும் பயந்து ஓடி போயிட்டாளுங்க. இப்ப நீங்களும் தயவங்க தான் அந்த மண மேடையில நின்னுட்டு இருக்கீங்க. அவனா அப்படியே அந்த மாலையை கழட்டி தூக்கி போட்டு அப்படியே ஃபாஸ்டா நடந்து போறான். நீங்க அப்படியே பின்னாடி போய்க்கிட்டே இருக்கீங்க. தயம் தயம் இங்க பாருங்க தயம். இப்ப என்ன ஆச்சு? இப்ப எதுக்கு மாலையெல்லாம் கழட்டி தூக்கி போட்டு போறீங்க? ஏண்டி ஏன் தூக்கி போடக்கூடாதா? மயிறு உண்மையை சொல்றி, உங்ககிட்ட நான் தப்பா நடந்துக்கிட்டேனா? ஆ ஆ, தயம் சொல்லுடி, தப்பா நடந்தனா? எல்லாத்தையும் மாத்திட்டல, என்ன அசிங்கமானவனை காமிச்சிட்டல இந்த உலகத்துக்கு. தயம் நான் வேணும்ட்டு இது பண்ணல தயம். மடிக்க மாட்டேன், உன்னை என்னைக்கு நான் மடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தயவங்க அப்படியே வேகமா போறான். ஸோ நீங்க அவன் பின்னாடியே போயிட்டு இருக்கீங்க. அண்ட் தென் ஒரு கேப் பிடிச்சி அவன் மாட்டு போயிடுறான். எங்கன்னா தயவங்க ஒரு வீடு வாங்கியிருப்பான் அங்கதான். ஸோ நீங்களும் பின்னாடி கேப் பிடிச்சி அவன் கூட போறீங்க. ஆஃப்டர்வர்ட்ஸ் இப்போ மழை செம்மையா பேஞ்சிட்டு இருக்கு. தயவங்க அப்படியே அந்த வீட்டு வாசல் முன்னாடி மலையிலே நின்றுட்டு இருக்கான். நீங்க பின்னாடி போயிட்டு தயவங்க ஹக் பண்ணிக்கிட்டு, என்ன பண்றீங்க தயம்? இப்ப எதுக்கு மலையில இணைஞ்சிட்டு இருக்கீங்க? உள்ள போங்க. ஹே கையட்ரி கையட்ரி அப்படின்னு சொல்றான். நீங்க அப்படியே கையை எடுத்துடுறீங்க. கொஞ்சம் கூட கூச்சமே இல்ல. எப்படி நீ தொடலாம்? வெக்கமா இல்ல? நான் அடி உன்ட்டு தப்பா நடந்துக்கிட்டேன்? சொல்லுடி, நான் உன்ட்டு தப்பா நடந்துக்கிட்டேன்? என்ன தயம் நீங்க நடந்துக்கல. அப்புறம் ஏண்டி எல்லாருக்கிட்ட சொன்ன? உன் அம்மா என்ன நினைச்சிருப்பாங்க? உன் அண்ணன் எல்லாருக்கிட்டையும் நீங்க என்ன கேவலமானவனு காமிச்சிட்டல. எது ஜஸ்ட் இந்த உடம்புக்காக தானே? வா பாடி தரேன், வா வா அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி இழுத்துட்டு போறான். நீங்க என்ன தயம் கையை விடுங்க தயம், தயம் வேணாம் தயம். வா, இதான ஆசைப்பட்ட, இதானே வேணும் உனக்கு, தரண்டி என்ன எடுத்துக்கோ. செத்து போன மாதிரி இருக்குண்டி, எடுத்துக்கோ. தயம் நான் அதுக்கு இல்லாம என்ன ஆசைப்படல தயம், நீங்க என் கூட இருக்கணும், அதனால தான் நான் இப்படி பண்ணேன். மற்றபடி இதுக்காக இவ்வளோ கேவலமா எவனை லவ் பண்ணி பார்த்துறியா? ஒருத்தனை கேவலமான ஆக்கி உனக்கு அப்படி நான் அடைஞ்சே ஆகணுமாடி? தயம் எனக்கு வர வழி தெரியல தயம். நானே அவங்கள சொல்லி பார்த்துட்டேன், ஆனா நீங்க புரிஞ்சுக்கவே இல்லை. புரிஞ்சுக்கவே இல்லை, மைண்ட்ல ஏத்தி கொடி மயிறு. நான் உன்னை அப்படி நினைக்க போறதும் இல்லை. என்னடி இந்த தாலியை கட்டிட்டா நான் கூட புருஷனா இருந்துடுனா? கேப்பாரு, செத்தால சாவனே தவிர உனக்கு நான் புருஷனா இருக்க மாட்டேன்டி. ஐயோ என்ன நினைச்சிட்டு இருக்க? கல்யாணம் பண்ணிட்டா நான் உனக்கு கிடைச்சிருனா? நரகானா என்னன்னு பாத்திருக்கியாடி நீனு? காமிக்கிறேன். ஒரே வீட்டுல இருப்போம், ஆனா நீ வேற நான் வேறன்னு இருப்போம். இந்த ரூம்ல நீயும் நானும் வேறடி. முன்னாடினாச்சும் எனக்கு உன்னை பிடிக்கும்டி, சின்ன வயசுல இருந்து உன்னை வளர்த்துருக்கேன். ஆனா இப்ப உன்னை பார்க்கவே எனக்கு அருவருப்பா இருக்கு. உன்னை அடிக்க கூட எனக்கு பிடிக்கலடி, உன் மேல கை வைக்க கூட. தயவங்க அப்படியெல்லாம் பேசாதீங்க தாய், நான் பண்ணது தப்புதான் தயம். ஆனா இப்படியெல்லாம் பேசாதீங்க தயம், நான் உடஞ்சிருவேன். அந்த மாதிரி நான் இங்க உடஞ்சு போய் தாண்டி நிக்கிறேன். ஊர்ல இருக்கிறவங்களாம் என்ன பேசியிருப்பான்? வீட்டுல விட்டதுக்கு இந்த பையன் என்ன பண்ணிருக்கான் பாருங்களேன். அங்க வீட்டு பொண்ணே தப்பா நடந்துக்க பாத்துருக்காரு. எத்தனை பேர் என்ன தப்பா பேசிருப்பாங்க. எல்லாத்துக்கான நீ தானே. வா, எனக்கு எதுக்கு ஆசைப்பட்ட? இதோ உடம்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு பையன் அப்படியே அவன் ஷர்ட்டை கலட்டுறான். நீங்க அவன் கையை பிடிச்சுக்கிட்டு, ப்ளீஸ் அப்படிலாம் பண்ணாதீங்க தாயா, என்னைக்கும் அப்படி நினைச்சது இல்லை தாயா. நடிக்காதடி, உனக்கு ஓ சந்தோஷம் தான் முக்கியம் இல்ல? அப்போ சரி, எப்போ சரி, மத்தவங்களை பத்தி என்னைக்கு நீ யோசிக்க மாட்டல தாயோ? பரவாயில்லடி, ஏதோ கல்யாணம் பண்ணிட்ட, வாழணும்னு ஆசைப்படுற, வாழு. ஆனா உனக்கு என்கிட்ட இருந்து ஒரு சந்தோஷமும் கிடைக்காது, கொடுக்கவும் மாட்டேன். ஏன்னா லவ்னா உனக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இப்படி ஃபோர்ஸ் பண்ணி ஒருத்தனை கல்யாணம் பண்றதா லவ்வா? இல்லை தாயம், நான் பண்ணது தப்புதான் தாயம். ஆனா எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. என்னால உங்களை அந்த பொண்ணோட பார்க்க முடியல தாயம், அவ்வளவுதான் தாயம். வேற எதுவுமே நான் தப்பு பண்ணல தாயம். இப்படி சொல்லிட்டா நான் பட்ட அவமானம்லாம் இல்லடி பண்றது.
ஆனா என்ன நடிச்சிருப்பான்? உங்க அம்மா என்ன நினைச்சிருப்பாங்க? ஆ? என் மொத்த லைஃப் நீ ஸ்பாயில் பண்ணிட்டல. தயம் அப்படிலாம் பேசாதீங்க தயம். என்ன மன்னிச்சிடுங்க தயம். போதும்டி, போதும். மன்னிப்பு கேட்டா எல்லாமே மாறிடுமா? அவ்வளோதான். நடந்ததுதான். கருத்தை தாலி கட்டேன். உனக்கு என்ன பண்ணுமோ பண்ணிடு. என்ன பண்ணுமோ பண்ணு. வா என் கூட படுக்கணுமா? பாடி. இல்லை தயம், இல்லை தயம், வேணாம் தயம். இல்லடி, உனக்கு அதானடி ஆசை. ஐயோ, தயவு செஞ்சு எல்லாமோ அப்படி பண்ணாதீங்க தயம். நான் உங்க கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். நான் உங்க உடம்புக்காக இல்லை தயம். அப்போ மாதிரி என்னத்துக்குடி நீ ஆசைப்பட்ட? எனக்கு உங்க லவ் தான் தயம் வேணும், வேற எதுவுமே வேணாம் தயம். அப்படியா? அது இந்த ஜென்மத்துக்கு சத்தியமா உனக்கு கிடைக்காதுடி. சத்தியமா கிடைக்காது. இந்த உலகத்துலயே நான் அதிகமா வெறுக்கிற பொண்ணு அது நீதான் வாயன். இதுக்கு முன்னாடி என் லைஃப்ல உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் டி. ஆனா இப்ப நான் உன்னை அடியோட வெறுக்கிற வாயன். I hate you from the bottom of my heart, why? I hate you from my bottom of my heart, why? தயம் ப்ளீஸ் எனக்கு இப்படிலாம் சொல்லாதீங்க. எனக்கு வலிக்குது. உனக்கு எது வலிக்குதோ அதை தாண்டி நான் செய்வேன். எது வலிக்குதோ அதை தாண்டி நான் பேசவும் செய்வேன். சந்தோஷமா இருடி. நீ மட்டும் தனியா சந்தோஷமா இரு அப்படின்னு சொல்லிட்டு தயங்க அப்படியே அவன் ரூமுக்கு போயிடுறான். ஆனா நீங்க கதவை தட்டிட்டே இருக்கீங்க. பட் அவன் ஓப்பனே பண்ணல. அண்ட் தென் அன்னைக்கான டே அப்படி தான் போயிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் அதே அந்த டோர்கிட்டே படுத்து தூங்கியிருப்பீங்க. தயங்க அப்படியே டோரை திறந்துட்டு வெளியே வந்து பார்க்குறான். பார்த்தா நீங்கள் அங்கேயே படுத்திருக்கீங்க. பட் அவன் எதுவுமே கண்டுக்கவே இல்லை. ஸோ அவன் அப்படியே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி சாப்பிட்டுட்ருக்கான். ஸோ நீங்கள் அப்போ தான் ஐயை திறந்துருப்பீங்க. பார்த்தா டோரும் திறந்துருக்கு. தயம் சொல்லிட்டு உள்ளே போகிறீங்க. பார்த்தா உள்ளே காணோம். இதே சைட் பார்த்தா தயம் பின்னாடி கிச்சனில் நின்றுருப்பான். ஸோ அகைன் வந்து தேடி பார்க்குறீங்க. பார்த்தா தயம் நின்றுட்டுருக்கான். தயம் எப்போ எழுந்திரிச்சிங்க? நீங்கள் ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கீங்க. பட் அவன் எதுவுமே கேட்கலாம். அவன் வாட்டர் ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணிட்டு ஜூஸை குடிச்சிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்புறான். அப்போ நீங்கள் அவன் கிட்டே போயிட்டு தயம் எங்கே போகிறீங்க எல்லாமே கூட நான் சொல்லணுமா? ஹே கையெடு முதல்ல. தயம் ப்ளீஸ் தயம் எங்கே போகிறீங்க சொல்லுங்கள். எவ்வளோ ஆள்லையா? நான் எங்கே வேணா போவேன்டி. எங்கே வேணா போவேன். உனக்கு என்னடி பிரச்சனை மயிறு? என் கையை விடுறி. தயம் கையை விடுடி அப்படின்னு அவன் சொன்னோன்னே நீங்கள் அவன் கையை விட்டுறீங்க. ஆஃப்டர்வர்ட்ஸ் அவனும் அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். ஸோ நீங்கன்னா அவனுக்காக வெயிட் பண்ணுறீங்க. அன்றைக்கு டே ஃபுல்லாக அவன் வரவே இல்லை. உங்ககிட்ட நீங்கள் கால் பண்ணாலும் எடுக்க மாட்டேன்றான். ஸோ டெக்ஸ்ட் பண்ணி பார்த்துருப்பீங்க. உங்களை பிளாக்லேயே போட்டு வச்சுருப்பான் போல். ஒரு ரிப்ளையும் வரல. இதே சைடு பார்த்தா தயாங் ஒரு இடத்துல உட்காந்து செம்மையாக ட்ரிங்க் பண்ணிகிட்ருக்கான். ஒரு பார்க் ஏரியா மாதிரி. ஸோ அங்கே பார்த்தா ஒரு 2 கப்புள்ஸ் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதை பார்க்குறப்ப அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவன் எப்படிலாம் இமேஜின் பண்ணியிருப்பானா தன்னோட பொண்டாட்டி எப்படிலாம் இருக்கணும்னு சொல்லிட்டு. பட் அதுக்கு எதுவுமே சம்மந்தமே இல்லை. ஏன்னா அவன் உங்களை லவ்வே பண்ணதும் கிடையாது. இப்போ நீங்கள் அவன் ஒய்ஃபாக இருக்கீங்க. அவனால் அதை ரொம்ப அக்செப்ட் பண்ணவே முடியல. அவன் செம்மையாக ட்ரிங்க் பண்ணிகிட்ருக்கான். அப்போ ஜோக்கிலேருந்து கால் வந்துக்கிட்டே இருக்குது. பிகாஸ் நீங்கள் ஜோக்கு கால் பண்ணி சொல்லியிருப்பீங்க. ஸோ அப்படியே அட்டன் பண்ணுறான். சொல்லுடா என்ன எங்கே இருக்கா? வாயின் தேடிட்டே இருக்கா வீட்டில். என்னடா பண்ணிகிட்ருக்கா? கால் பண்ண எடுக்க மாட்டியா? நான் வெளியே வந்திருக்கேன். குடிச்சிருக்கேன் நீனு? ஆமாம் குடிச்சிருக்கேன். இப்போ என்ன பண்ணணுன்றா? டேய் ஏன்டா அப்படி பண்ணுறா? பாரு நீ தங்கச்சி அங்கே தனியாக இருப்பா. மரியாதை கிளம்பிப்போ. ஏய் போன வாயிடா. தனியாக இருக்கானா? காட்டில் விட்டு வந்திருக்கான். வீட்டில் தானே இருக்கா? ஏய் தயம் ரொம்ப மோசம்டா. அவள் சின்ன பொண்ணுடா. சின்ன பொண்ணு பண்ண வேலையா இன்னைக்கு? என்ன பண்ணான்னு தெரியுமா அவனுக்கு? மூட்டு ஃபைடா ஃபோனை அப்படின்னு சொல்லிட்டு தயம் ஃபோனை கட் பண்ணிட்டான். இதே சைட் பார்த்தா அவன் அப்படியே அந்த ஜிபிஎஸ் லொக்கேஷனை வச்சு இப்போ ஜோ அவன் இருக்கிற பார்க்குக்கு வந்துடுறான். பார்த்தா அவன் குடிச்சிட்டு செம்மையாக மட்டையை அங்கேயே படுத்து கட்டுவான் போல். அவன் தான் தூக்கிட்டு இப்போ வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரான். பார்த்தா நீங்கள் வெளியே தான் உட்காந்துட்ருப்பீங்க. தயம் வந்தோடனே உங்களுக்கு அவ்வளோதான். தயம் என்னாச்சு? தயம் நல்லா தானே இருக்கீங்க? அயன் ஒன்றும் இல்லை. அவன் குடிச்சிட்டு மட்டையாகி கிடந்தான். நான் கூப்பிட்டு வந்துட்டேன். ஆமாம் என்னாச்சு? எது இப்படி பண்ணான்? ஒன்றும் இல்லைண்ணா. கல்ல சின்னதாக ஒரு சண்டை அதான். வேறு எதுவும் இல்லைல்ல? இல்லைண்ணா வேறு எதுவும் இல்லை. டேய்
அவள் பொய் சொல்கிறா. நான் எதுக்கு சண்டை போட்டேன்னு அவட்ட கேளு. அண்ணா ஒன்றும் இல்லை, நான் கூட்டிகிட்டு போகிறேன். சரி பார்த்துக்கோ. அம்மாவும் பாட்டியும் இன்னும் சமாதானம் ஆகலை. ஆனதுக்கப்புறம் நான் கூப்பிட்டு வரேன், சரியா? ம் சரிண்ணா. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ தயவங்க அப்படியே உள்ளே கூப்பிட்டு போகிறீங்க. அவன் அப்படியே உங்கள் ஷோல்டர் மேலே சாஞ்சிருப்பான். அவங்கள பார்த்தோன்னே தள்ளிடி, என் தொடாத. தயவங்க நீங்கள் கீழே விழுந்துருவீங்க. மரியாதையே என் கூட வாங்க. சி கையடி, சி கருமம், என்னை தொடாதடி, எனக்கு ஒரு மாதிரி அருவருப்பாக இருக்குது. தயம் ப்ளீஸ் இப்படிலாம் பேசாதீங்க. அதோ சொல்கிறல்ல, என்னை டச் பண்ணாத. எனக்கு நீ என் கிட்ட இருக்கிறது ஒரு மாதிரியா இருக்கு, தள்ளு. தயம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவனை விடுறீங்க. அவன் அப்படியே அந்த ஸ்டெப்ஸ் கிட்ட போயிட்டு அப்படியே விழுவுறான். நீங்கள் அகைன் பிடிக்கிறீங்க. இங்கே பாருங்க தயம், என்ன வேணா இருந்துட்டு போட்டோம். அண்ணா என்னால் உங்களை தனியாக விட முடியாது தயம். ஏன்டி தனியாக விட முடியாதுண்ணா? என் கூட நீ பண்ண போறியா? இந்த மாதிரி கண்டிஷனில் பண்ணால் அவனுக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காது. ஐயோ ஸ்டாப். நான் என்னைக்கு அப்படி நினச்சதில்லை. ஏன் நீங்கள் என்ன எப்போ பார்த்தாலும் அப்படியே பேசிகிட்டு இருக்கீங்க? நான் உங்கள் உடம்புக்காக தான் உங்ககிட்ட கல்யாணம் பண்ணுன்னு சொன்ன மாதிரி மொத்த மாதிரி நீ அதுக்கு தாண்டி பண்ணியிருக்கா? அதுக்கு தான் பண்ணியிருக்க. அப்படி இல்லைண்ணா, நான் சொன்னப்பவே புரிஞ்சுக்கிட்டு சரி அவரை நம்ம தங்கச்சியாக தான் பார்க்குறாரு அப்படின்னு நீ விட்டுருப்ப. ஆனால் நீ விடலை. ஏன்னா உனக்கு தேவைன்னா சரியா இந்த உடம்பு அத்தானா? ஐயோ தயவு செஞ்சு லவ் இப்படி பேசுவீங்க தாயோ? இப்படி தாண்டி பேசுவேன், இப்படிதான் பேசுவேன். உனக்கு வலிக்குதுலடி, அதுக்கு மேலே எனக்கு வலிச்சிட்டு இருக்கு தெரியுமா? இந்த வீட்டில் எனக்கு இருக்க கூட பிடிக்கலடி. நீ இருக்கிறன்னு நினச்சி தாண்டி நான் வெளியே இருந்தேன். தலையில விடுறி தாயோ, விடுறி அண்ணா, விட்டு. எனக்கு கூட பார்க்க கூட பிடிக்கல. கண்முடி வந்துடாத, போயிடு மரியாதை வெளியே அப்படின்னு சொல்லிட்டு தயங்க அப்படியே அந்த ஸ்டெப்ஸ் மேலே ஏறி அவன் ரூமுக்கு போயிடுறான். நீங்கன்னா செம்மையாக எழுதிட்டு இருக்கீங்க. அப்படியே உங்கள் செல்ஃபை நீங்களே திட்டுக்கிறீங்க. என்ன பண்ணி வச்சிருக்க? உன்னதான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ அவனை வெறுக்க வைக்கிற மாதிரி பண்ணிட்டல்ல. நான் இதை என்ன பண்ண போறேன்? என் தயங்க என்ன இந்த அளவுக்கு வருத்திட்டு இருக்காரு. அவர் சொல்றது கரெக்ட் தானே? நாளைக்கு இப்படி பண்ணாம இருந்திருந்தா நான் என்ன பண்றது? ஒரு சைடு எனக்கு அவர் வேணும் தோணுச்சு, அதுக்காக தான் இப்படி பண்ணேன். எனக்கு என்ன பண்றேன்னே தெரியல. இதை நான் எப்படி சரிப்படுத்த போறேன்? தாயா என்ன எப்ப லவ் பண்ணுவாரு எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஆனா ஒண்ணு, எனக்கு தயங்க விட்டு மட்டும் நான் போக மாட்டேன். எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் சரி, அவர் என்ன பேரு தான் கூட பரவாயில்ல. என்னால தயங்க இல்லாம இருக்க முடியாது. I love you தயா, I love you so much அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செம்மையாக அழுதுட்டு இருக்கீங்க. இதே சைடு தயங்க உள்ளே போயிருப்பான்ல, போயிட்டு அப்படியே பெட்டில் விழுகிறான். அவனுக்குன்னா அந்த கல்யாணம் ஆனது, உங்களை திட்டினது எல்லாமே அவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கு. உங்ககிட்டலாம் அப்படி நான் நடந்துக்கவே கூடாதுன்னு நினச்சேன். இப்படி நடக்க வைக்கிறல்ல? எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கு தெரியுமா உன்னை திட்டுறப்ப? நான் சின்ன வயசுல நான் பார்த்து வளர்த்த பொண்ணுடி நீனு. இப்போ நான் உன்னை திட்டுறேன், உன்னை காயப்படுத்துறேன். எனக்கு என்ன பிடிக்கல வாய், என்னால் முடியலடி. என்னால் உன்னை லவ்வும் பண்ண முடியாம, உன்னை வெறுக்கவும் முடியாம செத்துட்டு இருக்குன்ட்டு நொந்து போயிட்டு இருக்கேன். எனக்கு தெரியல நான் என் பண்றது தப்பா கரெக்டா அவங்ககிட்ட இப்படி நடந்துக்கிறது. ஆனா ஒண்ணு, நான் ரொம்ப காயப்பட்டுட்டேன் வாயன், ரொம்பவே காயப்பட்டுட்டேன். என்னால் முடியல வாயன். எனக்கு இது எப்படி போகும்னு தெரியல. நம்ம கடைசியில் சேருவோமா சேர மாட்டோமான்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று, என்னால் உன்னை லவ் பண்ண முடியாதுதான் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு தயங்க ஒரு சைடு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இதே மாதிரி தான் எனக்கு நைட் போயிருக்கோம். அப்படியே ஒரு 1 வீக் பாஸ் ஆகிருக்கோம். ஸோ இன்றைக்கி தயம் காலேஜ் கிளம்பிட்டு இருக்கான். ஸோ நீங்கள் அவனுக்காக குக் பண்ணிட்டு இருக்கீங்க. இதே சைடு உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து உங்களுக்கு கால் வருது, அப்படியே அட்டன் பண்ணுறீங்க. ஹலோ சொல்லு ஜெயா. வாயன் சாரிடி, 1 வீக் உனக்கு காலே பண்ணல, என்னை மன்னிச்சிருந்தா. தயங்க சார் எங்கள் மேலே கோவமாக இருப்பார், அதான் உங்ககிட்ட பேச முடியல. சரியா? இல்லை பரவாயில்ல இருக்கட்டும். ஆமாம் காலேஜ் வரையா அன்னைக்கு? இல்லை நான் வரல. ஏன் வரல? எப்படி வர்றது? அவருக்கு இந்த வீட்டில் இருக்கவே பிடிக்கல. காலேஜ் வந்தால் பாவம் அவர் ரொம்ப கஷ்டப்படுவார். நான் இங்கே இருக்கேன். லூஸ் மாதிரி பேசாத வாயன்.
அதுக்காக இப்படி தள்ளியே இருப்பியா? மரியாதை கிளம்பி வா, அவர் கூட வந்துரு. இல்லடி வயன், கிளம்பி வா, உனக்காக நாங்கள் வெயிட் பண்ணிருக்கோம். இப்படியே விட்டுட்டா அப்புறம் என்ன பண்ணுறது? கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, அவரை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் உன் ஒய்ஃப்னு சொல்லிட்டு. சரியா? சரி, நான் கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஃபோனை வச்சிடுறீங்க. அண்ட் தென் அதுக்கப்புறமா இதே சார் தாயம் அப்படியே ரெடி ஆகிட்டு அவன் கீழே வரான். ஸோ நீங்கள் அவனுக்கு லன்ச் பண்ணியிருப்பீங்க போல, அதை எடுத்துகிட்டு போகிறீங்க. எனக்கு இது வேணாம். இல்லை, மத்தியானம் சாப்பிட்ணும்ல, அதனால தான். எனக்கு வேணான்றல்ல. பாரு, ஒரு லிமிட்டில் இருந்து பழகிக்கோ, தேவையில்லாமல் இதெல்லாம் பண்ணிருக்காத. இல்லை தாயம். ஏய் போடி அப்படின்னு சொல்லிட்டு தாயவங்க அங்கேருந்து போயிடுறான். எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக ஆயிடுது. சரின்னு சொல்லிட்டு ஆஃப்டர்வர்ட்ஸ் இப்போ நீங்கள் காலேஜ் கிளம்பிட்டு இருக்கீங்க. அண்ட் தென் காலேஜ் ரீச் ஆகிட்டீங்க. ஸோ இப்போ கிளாஸ்குள்ளே வந்துட்டு இருக்கீங்க. அப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஏய் வாங்கினோ அங்கேயும் உட்கார்வா. என்னடி நெத்தியில் குங்குமம் கூட வைக்கல, அப்படியே வந்துட்டா. இப்போ தாண்டி கோர என்ன கல்யாணம் ஆயிடுச்சுல, எல்லாருக்கும் காமிக்க வேணாமா? ஹே சும்மா இருடி, ஏற்கனவே அவர் ரொம்ப கஷ்டத்தில் இருக்காரு, இதை நான் வர எப்படி? என்னடி பாரு, கல்யாணம் அப்படி இப்படி தான் நடந்து போச்சு, அதுக்காக வாழ வேண்டிய வாழ்க்கை வாழ வேணாமா? போடி, தப்பு பண்ணிட்டோமோன்னு தோணிக்கிட்டே இருக்கு. ஏய் லூஸ் மாதிரி பேசாத, கரெக்டாக தான் பண்ணியிருக்கா. என்ன தப்பு பண்ணிட்டா? உனக்கு பிடிச்சவனா நீ அடைஞ்சிருக்கா, அவ்வளோதான். ஆனால் அது தப்பான வழியில் தானே போய் பண்ணியிருக்கான். தயங் பாவம் தானே, எல்லாரும் அவர் எப்படி பேசிகிட்டு இருக்காங்க பார்த்தியா? இப்படி பாருவாயான், கொஞ்ச நாள் தான் பேசுவாங்க ஒருத்தன் பிரச்சனையா, அதுக்கப்புறம் இன்னொருத்தன் பிரச்சனை வரும், அதை பற்றி பேச ஆரம்பிச்சிருவாங்க. இந்த ஊரை பற்றி எதுக்கு நீ யோசிக்கிறா? உன் வாழ்க்கையை பற்றி யோசி, சரியா? என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பெஞ்சில் படுக்கிறீங்க. ஸோ அப்போ ஒரு நியூ ஸ்டாஃப் ஃபுல்லாக வராங்க. ஆக்சுவலி தயங் தான் வரணும், பட் வேறு யாரும் வராங்க. உங்களுக்கு ஒன்றும் புரியல. ஹாய், என்னோட நேம் ஜெஸி, நான் தான் இனிமேல் உங்கள் கிளாஸ் டீச்சர் அப்படின்னு சொல்கிறப்ப எல்லாருமே ஷாக் ஆகிட்டாங்க. அப்போ ஒரு பொண்ணு, மேம் எங்களுக்கு தயங் சார் தான் கிளாஸ் டீச்சர், நீங்கள் வந்திருக்கீங்க? இல்லை, இனிமேல் தயங் சார் இந்த டிபார்ட்மெண்ட் வரமாட்டார், பிகாஸ் அவர் வேறு கிளாஸ்க்கு போக ஆரம்பிச்சிட்டாரு. என்ன மேம் சொல்கிறீங்க, என்னாச்சு? இல்லை, அவர் வரல. ஓகே, கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளாஸ் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் தயவுக்கு டெக்ஸ்ட் பண்ணிட்டே இருக்கீங்க, பட் அவனா உங்களுக்கு பிளாக்ல போட்டிருக்கான்ல, அவனுக்கு ரீச்சே ஆகலை. என்னது, ரிப்ளை கூட பண்ண மாட்டேன்றாரு. ஷோ கடவுளே, அவர் எதுக்கு வரலாம் அப்படின்னு தான் இருக்கு உங்களுக்கு. இப்போ நீங்கள் அவர்கிட்ட ஸ்ட்ரெயிட்டாக போய் கேட்கணும் போல தோணுது. ஸோ நீங்கள், மேம் எனக்கு ரெஸ்ட் ரூம் வருது, நான் போயிட்டு வரலாமா? ஓகே போய்ட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறாங்க. இப்போ நீங்கள் தயவங்க தேடி தான் அந்த காலேஜ் ஃபுல்லாக அலைஞ்சிட்டு இருக்கீங்க. தயவங்க ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கான். ஸோ நீங்கள் அங்கே பார்த்துட்டீங்க. போயிட்டு சார் உங்களை பிரின்ஸிபல் சார் கூப்பிட்டாரு அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. பிரின்ஸிபல் சாரா? ஆமாம் சார், உங்ககிட்ட பேசணுமா, வர சொன்னார். சரிப்பா நான் வரேன். இல்லை சார், ரொம்ப அர்ஜென்ட், உங்களை வர சொன்னார். ஜே கிளாஸை பார்த்துக்கோ, நான் வந்துடுறேன். எங்க கிளியா இருக்காரு? இல்லை, பிரின்ஸிபல் சார்லாம் கூப்பிடல, நான் தான் உங்ககிட்ட பேசணும். என்ன பேசணும்? கத்தாதீங்க, இது காலேஜ், சரியா? சரி, என்ன பேசணும்? இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் ரூம் மாதிரி இருக்கு, அங்கே கூட்டிகிட்டு போயிடுறீங்க. ஏய் என்ன பண்ணிட்டு இருக்க, கையை விடு. என்ன உனக்கு பிரச்சனை? எதுக்கு தயம் கிளாஸ்லேருந்து இந்த கிளாஸ்க்கு வந்துட்டீங்க? ஏன் நாங்கள் இருக்கிறது பிடிக்கலையா? இங்கே பாரு, என்ன வேணா நினச்சிட்டு போ, அப்படி கூட இருக்கலாம். சரி தயம், எதுக்காக இப்படி பண்ணுறீங்க? என்னை எதுக்கு மொத்தமாக வேலைக்கு வைக்கிறீங்க? நான் பண்ணது தப்பு தான், அதுக்கு மன்னிப்பே இல்லையா? இல்லடி, அதுக்கு மன்னிப்பே கிடையாது, சரியா? தயம் என்ன தயம்? ஸ்டாஃப் ஒருத்தர் கூட என்ன மதிக்க மாட்டேன்றாங்க. பொண்ணுங்களை என்ன பார்க்குற பார்வை ஒரு மாதிரி இருக்கு. தயம் சார்னா டிஜினிட்டி, ஹானஸ்ட், லாயல் அப்படின்னு இருந்தவன் இப்போ எல்லாரும் என்னை பார்த்து போகட்டுன்றாங்க, என்னென்னமோ பேசுகிறாங்கடி. எல்லாத்துக்கும் காரணம் யாரு? நீ தானே? இன்னொரு விஷயம் தெரியுமா, என் மேலே கமிட்டி ஆரம்பிச்சிருக்காங்க. நான் எத்தனை பொண்ணுங்கிட்ட இருந்த மாதிரி நடந்திருக்கேன்னு சொல்லிட்டு என் மேலே கேஸ் வரப்போதான். உள்ள போறேன் மாட்டாட்டி, உள்ள போறேன், சந்தோஷமா இரு, சரியா? இதுல ஆசைப்பட்டேன். என்ன சொல்றீங்க? ஆமாண்டி, ஆமா, ப்ரொஃபஸர் ஸ்டூடெண்ட் கிட்டே தப்பா நடந்துக்க பார்த்துருக்காரு. இதே மாதிரி நிறைய பொண்ணுங்க பாதிக்கப்பட்டிருப்பாங்க, கமிட்டி ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சிபல் சாருக்கு லெட்டர் வந்திருக்கு. எனக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறாரு. இன்னைக்கு மத்தியானம் அவர்கிட்ட போய் நான் என்ன நடந்துச்சுன்னு சொல்லணும்.
போ சொல்லு போ. உன்கிட்ட தான் தப்பா நடந்துக்கிட்டு அவர்கிட்ட சொல்லு. தயம் தயம் எனக்கு இதெல்லாம் தெரியாது தயம். நான் இவ்வளவு பிரச்சனை வரணும் எதிர்பார்க்கல தயம். தயம் நான் உண்மையை சொல்லிடுறேன். போதும்டி போதும். இப்படி உண்மையா சொன்னா கூட என்ன தெரியுமா சொல்லுவாங்க, பொண்டாட்டி அடிச்சு மிரட்டி உண்மையா போய் சொல்ல வச்சிருக்கான்னு. இல்ல நீங்க அப்படிலாம் பண்ணல. போதுவாயன், உன்னால நான் ரொம்ப அதிகமா பட்டுட்டேன். என்னால முடியலடி, செத்துலாம் போல இருக்குடி. என்னால முடியலடி. ஏண்டி ஏண்டி வாழ்க்கையில நீ வந்த? எதுக்கடி என்ன போட்டு இப்படி சித்திரவதை பண்ணிட்டு இருக்க? உனக்கு ஏண்டி என் மேல லவ் வந்துச்சு? எல்லா இடத்துல என் மேலதான் உனக்கு வரணுமா? தயம் சாரி தயம். சாரி கிட்ட எல்லாம் முடிச்சிருமாடி. நான் பட்ட கஷ்டம் எனக்கு இனே பிடிக்கலடி. கண்ணாடில என்ன பார்க்க கூட பிடிக்கல. எனக்கு இந்த காலேஜ் வந்தேன்னு தோணுச்சு. முடியல வாயன், பிசுமனா செத்துருவா சொல்லு. அப்ப நினைச்சு நிம்மதி ஓடிவாடி. தாயோ சாரி, இல்ல வேணாம், நான் எதுவுமே உனக்கு டிஸ்டர்ப் பண்ணல தாயோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க செம்மையா அழுவுறீங்க. ஆனா தாயோ போதும் போதும், எனக்கு கமிட்டி இல்ல, அன்னைக்கு என்ன நடந்துச்சோ அதே சொல்லு சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து போயிடுறான். இந்த பக்கம் நாங்க என்ன பண்றேன்னே தெரியல, அப்படியே யோசிச்சுட்டு நின்றுட்டு இருக்கீங்க. ஸோ தயம் கிளாஸ்க்கு போனதுக்கப்புறம் இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உங்களை தேடி வந்திருப்பாங்க. என்னடா போனவள் இன்னும் காணும்னு சொல்லிட்டு பார்த்தா நீங்கள் அந்த கிளாஸ் ரூமில் தான் நின்றுட்டு இருப்பீங்க. ஏய் வாயின் அங்கே இருக்காடி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வராங்க. நீங்கள் அப்படியே அழுதுட்டு நிற்கிறீங்க. என்ன பெரிய தப்பு பண்ணி வச்சிருக்க தயம், தயம் பாவம், ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக அழுதுட்டு இருக்கீங்க. இந்த சைடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு, ஏ வயன் என்னடி ஆச்சு, எதுக்கு அழுதுட்டு இருக்கா? சயவங்க பாத்தியா? அப்படியே அழுவுற, என்னாச்சு? தப்பு பண்ணிட்டேன்டி, பாவண்டி இந்த மனுஷன் என்னால எல்லார்கிட்டயும் அசிங்கப்பட்டுட்டு இருக்காருடி. என்னவான்னு சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறப்பா நீங்க நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றீங்க. ஏன்னா அப்படியா? ஆமா. இப்ப என்ன பண்ணலான் இருக்கா? எனக்கு என்ன பண்றேன்னு தெரியல, நான் எல்லாம் உண்மையை சொல்ல போறேன். வயன் முட்டாடி நீனு. இப்ப உண்மையை சொன்னா பாரு, அதுக்கப்புறம் முன்னும் தப்பா பேசுவாங்க. அப்புறம் நீனும் தயம் பண்ண மேரேஜ் ஃபேக் ஆயிடும். அதுக்காக என் தயம் அத்தனை பேர் முன்னாடி அசிங்கம் பண்ணுமா? வயன் புரியுது. பாரு, இந்த இடத்துல நீ முட்டாளா இருக்க. இங்க பாரு, கொஞ்ச நாள் தான் இந்த கேஸை பத்தி பேசுவாங்க, அதுக்கப்புறம் மறந்துடுவாங்க. காலை சொன்னதுதான். இல்லடி, நான் தப்பு பண்றேன்னு தோணுது. பாவண்டி, அவன் ரொம்ப பாவண்டி. அப்படி கத்துனேன்டி என்ன பார்த்து. என்கிட்ட வார்த்தையா இல்லை. எப்படி சொல்லு. எனக்கு புரியுது, உன் பையன் என்னன்னு தெரியுது. பட் நீ புரிஞ்சுக்கோடி, தயவுங்களை அப்படி இருந்துருவியா? இருந்துட்டு போறேன்னு அவன் என் கூட இருந்து கஷ்டப்படுறதுக்கு அவன் சந்தோஷமா இருந்துட்டு போட்டுமே. எங்க சொல்றேன் தெரியுமா, இந்த எல்லவடத்துல எதுக்கு என் மேல அவனுக்கு வந்துச்சுன்னு சொல்லிட்டு கேட்கிறான். என்னால எதுவுமே பேச முடியல தெரியுமா? எனக்கு புரியுது, நீ பெயின்ல தான் பேசிட்டு இருக்க. ஆனா முடிவேடடி, இன்னும் டைம் இருக்குடி, உனக்கு இன்னும் டைம் இருக்கு. மாத்திடலாம், தயங்க அகைன் உன்னை லவ் பண்ண வைக்கலாம். எனக்கு நம்பிக்கை இல்லை, அவன் என்னைக்கு உன்னை லவ் பண்ண மாட்டான், என்னைக்கு அவன் வாய்ப்பா நீ ஏத்துக்க மாட்டான். எனக்கு தெரிஞ்சு போச்சு. நான் எப்படி அவனை கஷ்டப்படுத்துறதுக்கு அவனை விட்டுட்டு போயிடலாம். வைத்தியம் பண்ண இங்க பாரு, உனக்கு கல்யாணம் 1 வாரம் தான் ஆகுது. எதுவுமே மாறல, எல்லாம் அப்படிதான் இருக்கு. மரியாதை இந்த கமிட்டியில அன்னைக்கு நாங்க என்ன சொன்னோமோ அதே சொல்லு, மாத்திக்கிட்டு சொல்லிடாத, அப்புறம் மேரேஜ் வாழ்க்கை மொத்தமா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க ஃப்ரெண்டு வேற பிரெயின் வாஷ் பண்ணி விட்டுறாளுங்க. உங்களுக்கும் வர வழி தெரியல. தயங்க இந்த சூழ்நிலையும் விடக்கூடாதுன்னு அந்த மனசுதான் உங்களுக்கு வருது. ஆஃப்டர்வர்ட்ஸ் தயங்க சொன்ன மாதிரி தான் அந்த மத்தியானம் அந்த கமிட்டியில் மீட்டிங் வைக்கிறாங்க. ஸோ நீங்கள் தயம், அதுக்கப்புறமா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே தான் இருக்கீங்க. இப்போ தயம் கிட்ட விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. சொல்லுங்க மிஸ்டர் கிம் தயம், அந்த பொண்ணுக்கிட்ட நீங்கள் தப்பாக நடந்துக்கிட்டீங்களா? அது சொல்லுங்க மிஸ்டர் கிம் தயம், நடந்துக்கிட்டீங்களா இல்லையா? இல்லை, நான் அவகிட்ட தப்பாக நடந்ததில்லை. அப்பயே அந்த பொண்ணு அப்படி சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வேறு சொல்கிறாங்க அன்னைக்கு அந்த மாதிரி நீங்கள் நடந்துக்கிட்டீங்கன்னு. தெரியல அவ ஏன் என்ன இப்படி சொன்னான்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு தயவங்க எதுவுமே பேசலாம். இதே சைடு அவர் உங்ககிட்ட வந்து கேட்குறாரு, என்ன மிஸ் மயன், அவர் சொல்கிறது உண்மைதானா? நீங்கள் பொய் சொல்கிறீங்களா? இல்லை, அவர் என்கிட்ட தப்பாக தான் நடந்துக்கிட்டாரு.
அதுதான் உண்மை, நான் போய் சொல்ல அப்படின்னு சொல்றப்பா. தயவுக்குன்னா இப்போ கூட நீ திருந்தல தானே மாதிரி தான் இருக்கு. அப்ப நீங்க அப்படியே அவனை பாவமா பாக்குறீங்க, ஆனா அவன் மூஞ்சி திருப்பிக்கிறான். அப்ப அன்னைக்கு அந்த ரூம்ல அவர் உங்க கிஸ் பண்ணது, உங்ககிட்ட தப்பா பண்ணதுக்குலாம் உண்மைதானா? ஆமா, அவர் அந்த மாதிரி தான் பண்ணாரு. அப்ப கிளாஸ் டைம்ல அந்த மாதிரி நடந்துப்பாரு அவங்க கிட்ட அப்படின்னு கேக்குறப்பா, நீங்க மனசை கல்லாக்கிட்டு தான் ஆமான்னு சொல்றீங்க. அப்ப சரி, இந்த நாங்கள் இன்னும் விசாரிக்க வேண்டியதெல்லாம் இருக்கு. இந்த 1 வீக்ல இதோட ரிசல்ட் வந்துடும். ஸோ நீங்கள் 2 பேரும் கிளம்பலாம். எப்போ விசாரணை கூப்பிட்டாலும் வரணும். அண்ட் தென் தயாங், இதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஒரு கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்க்கும் கிளாஸ் எடுக்கக்கூடாது. இனிமேல் நீங்கள் ப்ரொஃபஸர் ஸ்டாஃப் கிடையாது. நீங்கள் வேறு எதுனா அட்மிட் டிபார்ட்மெண்ட்க்கு போய்க்கோங்க. நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸை மீட் பண்ணாத மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே சார், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தயவங்க அப்படியே அங்கேருந்து வெளியே போகிறான். இந்த சைட் நீங்கள் பின்னாடியே போயிட்டுருக்கீங்க. ஆனால் தயவங்களை கண்டுக்கவே இல்லை. தயம் ஒரு நிமிஷம், தயம் நெல்லுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. பட் அவன் போய்கிட்டே இருக்கான். சரி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பையன் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கா? இல்லடி, அவர்கிட்ட சாரி. இங்கே பாரு, நீ சாரி கேட்டோடனே சரி வயன் பரவாயில்லன்னு சொல்லிட்டு போறேன்னு நினைக்கிறியா? உன்னை அவ்வளோதான் சாவடிச்சிடும். மரியாதை அவன் கண்ணில் படாமல் இரு. அண்ணா எப்படி ஆவல்ல ஐயான், கொஞ்ச நாள் தான். அந்த கமிட்டியில் மிச்சி போனால் என்ன சொல்லுவாங்க? இது ஃபைன் தாண்டி கட்ட சொல்லுவாங்க, வேற எதுவும் இருக்காது. என்ன இல்லை, வேற எதுவும் பிரச்சனை வராதுல்ல? வேற எந்த பிரச்சனையும் வராது, நீ எதுவும் ஃபீல் பண்ணாத, சரியா? சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருப்பாங்க. நீங்களும் அப்படியே விட்டுருப்பீங்க. அண்ட் தென் இப்போ வீட்டுக்கு வந்திருப்பீங்க. அதான் தயம் காணவே காணும். அகைன் அவனுக்கு ஃபோன் பண்ணுறீங்க, பட் பிஸினே வருது. இந்த பக்கத்து வீட்டில் ஒரு பாட்டி இருப்பாங்க, அவங்க வீட்டுக்கு போகிறீங்க. பாட்டிமான்னு சொல்லிட்டு அப்படியே கதவை தட்டுறீங்க. அவங்க ஓப்பன் பண்ணுறாங்க. சொல்லுவாயா, என்ன இந்த நேரத்தில் வந்திருக்கா? இல்லை, ஒரு ஃபோன் கொடுக்குறீங்களா? நான் கால் பண்ணோம், என் ஹஸ்பண்ட் இன்னும் வீட்டுக்கு வரவே இல்லை. சரி இன்னாமா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கொடுக்குறாங்க. ரிங் போய்கிட்டே இருக்கு. தயம் பிக் பண்ணவே இல்லை. ரொம்ப பயமாக இருக்கு. அகைன் கால் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் எடுக்கிறான். ஹலோ, யாரு? தயம், நான் தான் வயன் பேசுகிறேன். எங்கே இருக்கீங்க? நான் எங்கேயோ இருக்கிறேன், ஃபோனை வை. தயம் எங்கே தயம் இருக்கீங்க? எனக்கு பயமாக இருக்குது தயம். ப்ளீஸ் தயம், வீட்டுக்கு வாங்க தயம். மணி 10 மணி ஆகுது தயம். ஃபோனை வைடி. எல்லாம் பண்ணிட்டல, அப்புறம் என்னத்துக்குடி? வை ஃபோனை. தயம் எங்கே தயவங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கீங்க. அதான் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கான் போல, அந்த சவுண்டு கேட்டிருக்கோம். தயம், நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்பா கட் பண்ணிட்டான். ஸோ நீங்கள் அடுத்த செகண்டு இப்போ ரயில்வே ஸ்டேஷன் தான் போகிறீங்க. பார்த்தா அங்கே யாருமே காணும். தயம் எங்கே இருக்கீங்க? தயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தெல்லாம் தேடிட்டு இருக்கீங்க. பார்த்தா அவன் ஒரு தூரமாக ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கான். ஸோ நீங்கள் அங்கே போயிட்டு தயம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பனி பேஞ்சிட்டு இருக்குல்ல, வீட்டுக்கு வாங்க. எந்த வீட்டுக்கு? நீ இருக்கிற வீட்டுக்கா? சத்தியமாக வரமாட்டேன்டி. ஐயோ தயம், நான் பண்ணது தப்பு தான் தயம். என்னால் முடியல தயம், என்னால் உங்களை விட முடியல. நான் உங்களை ரொம்ப லவ் பண்ணிட்டேன் தயம். நீங்கள் என்ன காயப்படுத்தினாலும் என்னால் உங்களை விட்டுட்டு போக முடியல தயம். சரிடி, நீ என்னை விட்டு போவானா? நான் செத்துட்டு என்னடி பண்ணுவா? நான் செத்துருவா, இதை விருந்து சாகுறேன். வேணாம் தயம், போதும், நான் ரொம்ப நொந்துட்டேன். வேணாம் ப்ளீஸ். நான் வேணா என் அம்மா வீட்டுக்கு கூட போய்ட்டு தயம். நீங்கள் அங்கே இந்த வீட்டில் இருங்க, சத்தியமாக சொல்கிறேன். நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போய்ட்டுறேன். நானும் என்னம்மா சொல்லிக்கிறேன், உங்களை பற்றி நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் தயம். சொன்னா வீட்டில் தான் நம்பிடுவானுங்களா? போடி போ. தயம், வீட்டுக்கு வாங்க தயம் ப்ளீஸ். நான் பண்ணது தப்பு தான், என்னை ஆட்டிங்க கொல்லுங்க. ஆனால் தயவு செஞ்சு என்னை விட்டு போக மாட்டேன்னு நினைக்காதீங்க தயம். நீங்கள் என்ன செத்துருவேன். செத்து தோலடி, அடிக்கடி செத்துருக்கணும்டி. நான் தான் முட்டாள் தனமா இப்பெல்லாம் அசிங்கத்தையும் அவமானத்தை தாங்கிட்டு உட்காந்துருக்கல. எனக்கு முடியலடி, என்னால சுத்தமா முடியல தெரியுமா? பாக்குறவெல்லாம் என்னை பார்த்து பாபட்டுன்றான்டி. ஒரு பேரண்ட்ஸு கால் பண்ணி சொல்றாங்க, இங்க பாரு தம்பி, உனக்கு எவ்வளோ காசு வேணா கொடுக்குறேன், என் பொண்ணுகிட்ட மட்டும் தப்பா நடந்துக்காத. அவன் அந்த மாதிரி சொல்றப்ப எனக்கு அப்படின்னு கொண்டுட்டு சத்துலாம் போல வந்துச்சுடி.
எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே? சந்தோஷத்தை மொத்தமா அழைச்சிட்டடி தயா. இல்லை தயா, என்னால முடியல, என்னால சுத்தமா முடியல, என்னால முடியலடி அப்படின்னு சொல்றப்பா நீங்க தயவங்க போய் ஹக் பண்ணிக்கிறீங்க. அவன் எதுவுமே ஹக்லாம் பண்ணல, ஆனா உங்க மேல சாஞ்சு ரொம்ப அழுகுறான். உங்களால ஃபீல் பண்ண முடியுது அவன் எந்த அளவுக்கு பெயின்ல இருக்கான்னு சொல்லிட்டு. ஐயோ நீங்க அப்படிலாம் இல்லை தயோ, நீங்க ரொம்ப நல்லவன். நான் தான் கேவலமானவன். எல்லாத்துக்கும் காரணம் நான் தான், எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் தயோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அவனை அப்படியே கம்ஃபர்ட் பண்ணிருக்கீங்க. அண்ட் தென் அப்படிதான் அந்த மொமெண்ட் போயிருக்கும். ஆஃப்டர்வர்ட்ஸ் இப்போ நீங்களும் தயாங்க வீட்டில் இருக்கீங்க. தயம் நல்லாவே அவன் ரூமில் தூங்கிட்டு இருக்கான். ஸோ நீங்கள் அப்படியே டோர் க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே யோசிக்கிறீங்க, இதுக்கப்புறம் இவர் லைஃப்பில் நம்ம இருக்கக்கூடாது, பண்ணது வரையும் போதும், இவர் சந்தோஷமாக இருக்கணும், நான் இருக்கக்கூடாது, நான் எங்கன்னா போயிடுறேன். எங்கன்னா போனால் கூட இவர் தான் இதெல்லாம் சொல்லுவாங்க, இல்லை நான் அண்ணங்கிட்டே போயிடுறேன். இப்போ எடுத்துகிட்டு இருந்திருப்பீங்க. இதுக்கப்புறம் தயம் கூட இருக்க வேணாம், நம்ம வீட்டுக்கே போயிடலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பிடுறீங்க. ஸோ ஒரு மிட் நைட் ஒரு 12 மணிக்கு ஸோ இப்போ எங்கள் அம்மா வீட்டுக்கு தான் வந்திருப்பீங்க. அவங்க அந்த டைம் தான் தூங்கலான்னு மேலே போயிருப்பாங்க. காலிங் பெல் அடிக்கிற சவுண்டு கேட்டோடனே யார் வந்திருப்பான் இந்த டைமில் அப்படின்னு சொல்லிட்டு டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தா நீங்கள் தான். மயன், என்னடி இந்த நேரத்தில் வந்திருக்கா? அம்மா என்ன அழுதுருக்கா? என்னாச்சு? நல்லா தானே இருக்கா? நல்லா தான் இருக்கா. நான் இங்கே வந்திருக்கேன், நான் இங்கே இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன் இங்கே இருக்கணும்னு நினைக்கிற? உன்னை அடிச்சானாம சொல்லு. அவர் எதுவும் பண்ணலம்மா, சும்மா அவர் எதுன்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. அப்புறம் ஏன்டி இந்த டைமில் வந்திருக்கா? என்ன ரெடி பண்ண சொல்கிறா? வந்திருக்கேன், ஏன் வரக்கூடாதா? ஆமாம், எனக்கு கல்யாணம் 1 வாரத்துக்கு மேலே ஆகுது, ஒரு நாள் கூட என்னை பார்க்கவே வரல. எனக்கு அவன் வீட்டுக்கு வர பிடிக்கல, அதனால நான் வரல. நாளைக்கு வரலன்னு நினச்சி உன்னை கூட்டிகிட்டு போகிறதுக்காக. சரி, இப்போ வந்த தப்பா? அதுக்கேன்னு இந்த டைமில் வந்திருக்கா மிட் நைட்டில்? வரணும்னு தோணிச்சு வந்தேன், போய் செத்துரு வைங்கடா. ஏன் லூஸ் மாதிரி பேசுகிறா? ஏன் இருக்கக்கூடாது இங்கே நான்? இவனு எதுவும் சொல்லலை வயன். போ உள்ளே போ, ரூமுக்கு போ, எதாவது காலைல பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவும் சொல்லிடுவாங்க. ஆஃப்டர்வர்ட்ஸ் இப்போ அவங்க இப்போ ஜோ ரூமுக்கு போகிறாங்க. அவன் நல்லா தூங்கிட்டு இருந்துப்பான் போல. ஜோ ஜோ கதவு தர. என்னம்மா? டேய், தங்கச்சி வீட்டுக்கு வந்திருக்காடா இந்த டைமில். என்ன இந்த டைம் இல்லையா? ஏன் அவளுக்கு தவங்க எதுனா பிரச்சனையா? அதை கேட்டது தான் என்ன பேய் மாதிரி கத்திட்டு இருந்தா. நீயே போய் கேளுப்போ. வீட்டுமா காலைல பேசிக்கலாம். இப்போ கேளுடா, 12 மணிக்கு வந்திருக்காடா தனியாக ஒத்தையில. ஏன்னா ஒரு அண்ணனை உன் கடமை கூட பண்ண மாட்டியாடா? அவன் எதனா அடிச்சிருப்பானோ என்னமோ பயமா இருக்குடா பிள்ளைய போட்டு. அதெல்லாம் ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டான். சும்மா அவளை சந்தேகப்பட்டு இருக்காத. என்னடா ஃப்ரெண்டை சொன்னு கோவம் வருதா? அவன் என்ன பண்ண உனக்கு தெரியும் தானே? சரி இரு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்கள் அண்ணன் நான் மேலே வரான். பார்த்தா நீங்கள் செம்மையாக அழுதுட்டு இருக்கீங்க. வயன், எதுக்கு இந்த டைமில் வந்தா? தயம் கொடுங்க பிரச்சனையா? இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் தான் வந்தேன். அதான் ஏன் வந்த? பார்க்கணும்னு தோடிச்சு வந்தேன். ஏன் வரக்கூடாதா வீட்டுக்கு? கல்யாணம் ஆயிடுச்சுன்னா பொண்ணு அங்கேயே இருந்துடணுமா? ஒரு பிரச்சனை மட்டும் தான் வீட்டுக்கு வரணுமான்னு பார்க்கணும்னு ஆசையாக வந்து வந்தேன். பிடிக்கலையா சொல்லுங்க, நான் போயிடுறேன். ஏன்னா அதுக்கு சொல்ல வாயன், இந்த டைமில் வந்தியா அதான் கேட்குறோம். ஏன் எந்த டைமில் வந்தால் கூட பிரச்சனையா உங்களுக்கு? ஷமா தாயே, நான் எதுவும் கேட்கல, உன் இஷ்டம் போலே இரு அப்படின்ட்டு உங்கள் அண்ணனே ஒரு மாதிரி கடுப்பாயிட்டான். அவனுக்கு கீழே போயிட்டான். என்னடா சொன்னா? பாருமா, என்னை போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணாத. ஏற்கனவே நான் ப்ரெஷரில் இருக்கிறேன், தேவையில்லாம் பண்ணிருக்காத. அவள் வந்திருக்கானா விட்டுரு, அவள் எப்போ போகணும்னு நினைக்கிறாளோ அப்போ போட்டோம். சும்மா என்னை போட்டு உயிர் எடுக்காத அப்படின்னு ஜோவும் சொல்லிட்டு போயிடுறான். இந்த பக்கம் நீங்கன்னா அப்படியே தவங்க நினச்சி அழுதுட்டு இருக்கீங்க. அண்ட் தென் அப்படி தான் அன்றைக்கி நைட் போயிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் தயங்க வேக்கப் ஆகி பார்க்குறான். பார்த்தா நீங்கள் வீட்லேயே இல்லை, ஆனால் நோட்ஸ் எழுதி வச்சுட்டு போயிருக்கீங்க. என்னை தேட வேணாம், நான் என் அம்மா வீட்டில் தான் இருக்கேன், இதுக்கப்புறம் நான் அங்கேயே இருந்துருவேன், நீங்கள் இனிமேல் உங்கள் லைஃப் நல்லா வாழுங்கன்னு சொல்லிட்டு அவன் அதெல்லாம் பெருசாகவே எடுத்துக்கலாம். அதை அப்படியே கசக்கி குப்பை தொட்டியில் போட்டுட்டு அவன் அப்படியே காலேஜுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கான். இந்த சைட் பார்த்தா நீங்கள் அப்படியே உங்கள் ரூமில் தான் இருக்கீங்க. உங்கள் அம்மா வந்து கதவை தட்டுறாங்க. வயன், கதவை தர. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லையா? காலேஜ் போகலையா நீனு? எனக்கு போகலம்மா, எனக்கு உடம்பு சரியில்லை.
என்னடி உனக்கு பிரச்சனை? ஆ, கதவை திறந்து சொல்லுடி. எனக்கு என்ன பிரச்சனையும் இல்லை, எனக்கு தலை வலிக்குது, நான் படுத்திருக்கேன், அவ்வளோதான் அப்படின்ட்டு நீங்களும் இது பண்ணிடுறீங்க. உங்கள் அம்மாவும் சரின்னு விட்டுறாங்க. ஆஃப்டர் அப்படிதான் ஒரு 2 days பாஸ் ஆகிருக்கும். ஸோ இன்னைக்கு தயம் ஒரு இடத்துல கிளாஸ் நடத்திட்டு இருக்கான். அப்போ ஜோயாவும் லிமுவும் வந்திருப்பாங்க. ஸோ தயம் ஒன்றுமே புரியல. என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்போ எதுக்கு வந்திருக்கேன்? கிளாஸ் நடத்திருக்க தெரியாதா? இல்லை சார், உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். என்கிட்டயா? என்கிட்ட என்ன பேச வேண்டியது இருக்கு? சார் ப்ளீஸ் சார், ஒரே ஒரு வாட்டி சார், நாங்கள் சொல்கிறது மட்டும் கேளுங்க ப்ளீஸ். சரி சொல்லுங்க, என்ன விஷயம்? சார், அது வந்து வயன் ரொம்ப பாவம் சார். தயவு செஞ்சு அவளை வேலைக்கு வைக்காதீங்க சார். அவள் உங்களை ரொம்பவே லவ் பண்ணிட்டு இருக்கா சார். சத்தியமாக சொல்கிறேன், ஒரு பொண்ணால் ஒரு பையனை இந்த அளவுக்கு காதலிக்க முடியுமான்னு எங்களுக்கு சத்தியமாக தெரியல சார். அவள் உங்களை ரொம்ப லவ் பண்ணுறா சார். அவள் காமிச்ச விதம் வேணால் தப்பாக இருக்கலாம் சார். இன்னொன்று, அந்த பிளானை போட்டு கொடுத்தது கூட நாங்கள் தான் சார். எங்களை வேணால் இது வேணால் பண்ணுங்க, ஆனால் வயனை மட்டும். அவள் காலேஜுக்கே வரல. அதுவும் இல்லாமல் அவன் வீட்டில் தான் இருக்கா. உங்களுக்கும் எனக்கும் என்ன நடந்துச்சு எங்களுக்கு தெரியல சார். ஆனால் வயனோட லவ் ரொம்ப பியூர் சார். அவள் ரொம்ப நல்ல பொண்ணு. அவள் ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு சார். அவள் உங்களை நினச்சி தான் சார் ரொம்பவே கஷ்டப்பட்டா. என் தாயும் என்னாலதான் அவமானப்படுறேன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணா சார். ப்ளீஸ் சார், வயனை மட்டும் விட்டுறாதீங்க சார். சத்தியமா சொல்றேன், அவ உங்களை தவிர வேற யாருமே நினைச்சு பார்க்கவும் மாட்டா. அவ உங்களை தவிர வேற யாரையும் வாழ்க்கையில் கொண்டு வரவும் மாட்டா சார். நாங்க பண்ணது தப்பு தான், இந்த மாதிரி பண்ணிருக்க கூடாதுதான். ஆனா வயனை விட்டுறாதீங்க சார். அவ ரொம்ப நல்ல பொண்ணு சார். உங்களை ரொம்ப காதலிக்கிறா. நீங்க சொன்ன அந்த ஒரே விஷயத்துக்காக அவ இன்னமும் அதை நினைச்சிட்டு இருக்கா சார். அவ என்கிட்ட சொல்லுவா, நான் என்கிட்ட சொன்னாரு, அவன் ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணை பிடிக்குதுன்னா, அதே மாதிரி அந்த பொண்ணுக்கு அந்த பையனை பிடிக்குதுன்னா, அந்த பொண்ணு அவன் அப்பா அம்மா எல்லாத்தையும் தூக்கி போட்டு வரணும். அப்பதான் உண்மையான லவ்னா. அதே மாதிரிதான் சார் அவ. இது நீங்களே யோசிச்சு பாருங்களேன். அவ செஞ்ச சார், பையனை மட்டும் வெட்டுறாதீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு உங்க 2 ஃப்ரெண்ட்ஸும் பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பொண்ணு வந்துட்டு, சார் உங்களை பிரின்சிபல் சார் கூப்பிட்டாங்க சார். நான் கிளம்புறேன் சார். நாங்கள் சொன்னதை நான் கிளம்புறேன், எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தயம் எங்கே வந்திருக்கான்? நான் பிரின்சிபல் ஆஃபீஸ் தான் வந்திருக்கான். ஸோ இந்த கமிட்டிலேருந்து ரிசல்ட் வந்திருக்கு போல. ஸோ தயம் அங்கே தான் நின்றுட்டுருக்கான். மிஸ்டர் கிம் தயம், உங்கள் மேலே கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு ஈவினிங் உங்களுக்கு அரெஸ்ட் பண்ண போகிறாங்க. சார்? ஆமாம், ஒரு பேரண்ட் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. நாளைக்கு எங்கள் பொண்ணுக்கு இதே மாதிரி நடக்கும், அதனால் அவங்கள ஜெயிலில் போட சொல்கிறாங்க. அண்ட் தென் இனிமேலேருந்து நீங்கள் ப்ரொஃபஸர் கிடையாது. எங்களை மன்னிச்சிரு கிம் தயம். இட்ஸ் ஓகே சார். ஈவினிங் நீங்களே போய் ஆஜராகிறீங்களா இல்லை போலீஸ் வரட்டுமா? சார் சரி ஓகே, நீங்கள் இங்கேயே இருங்க, போலீஸ் நாங்களே வர வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தயங்க அங்கேயே உட்கார வச்சிடுறாங்க. இந்த விஷயம் ஒரு பொண்ணு அங்கே தான் இருந்திருப்பாள், அவளுக்கு தெரிஞ்சு போச்சு. அவள் வந்து கிளாஸ் எல்லாருக்கிட்டே சொல்கிறா. இது காலேஜ் ஃபுல்லாக பரவிடுச்சு, இந்த மாதிரி தயங்க சார் அரெஸ்ட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ அது லிமோக்கும் ஜோயாக்கும் தெரிய வந்துருச்சு. என்ன, தயங்க அரெஸ்ட் பண்ண போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது? எனக்கு தெரிஞ்சால் துடிச்சிருவாளே. இல்லை, இது சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு லிமோ என்ன பண்ணுறேன்னா ஃபோன் பண்ணுறா அவங்களுக்கு. அப்போ ஜோயா ஃபோனை பிடிக்கிட்டு, சின்ன பண்ணுறா, ஏய் சொல்ல வேணாமா அவகிட்ட? என்ன சொல்ல போகிறா? அவங்க அரெஸ்ட் பண்ண போகிறாங்கன்ட்டு சொல்லி இப்போ உண்மையை சொல்லிடுவாள வந்து. அதுதான் வேணான்ற. இங்கே பாரு, அரெஸ்ட் பண்ண மிஞ்சி பண்ண 2 நாள் ஜெயிலில் வைப்பாங்க, அதுக்கப்புறம் விட்டுருவாங்க. இது வேணா அவ்வளோ பெரிய கேஸ்லாம் கிடையாது. வாய் என்னன்னு பேசிட்டு இருக்கா? இங்கே பாரு, உன்னால தான் வாய் நல்ல தப்பு பண்ணிட்டு இருக்கா. இதுக்கு மேலே அந்த தப்பை பண்ண விடக்கூடாது. இங்கே பாரு, தயம் மட்டும் ஜெயிலுக்கு போனா அந்த குற்ற மனசு வாய் நின்று சாவாடி. இங்கே பாரு, நான் வாயினும் தயங்கும் சேர்றதுக்காக தான் அப்படி பண்ணிட்டு இருக்கேன். நீ ஒன்றும் இது பண்ணாத. நீ தப்பு பண்ற ஜோயா. இல்லை, நீ பண்ற தப்பு. நீ ஃபோனை கொடு. வேணான்றல்ல, வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணி விட்டுறா. ஸோ லிமுக்கு என்ன பண்ணனே தெரியல, அவ்வளோ அப்படியே அமைதியாடுறா. அண்ட் தென் இப்போ லிமோ ஜோயாவும் உங்கள் வீட்டுக்கு தான் வந்திருப்பாங்க. ஸோ உங்களுக்கு இன்னும் அந்த விஷயம் எதுவுமே தெரியல. ஸோ உங்கள் அம்மா தான் குக் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆண்டி வயனுங்க, அவளா மேலேயே இருக்கா, சாப்பிட கூட வரல. நீங்கன்னா போய் எதனா பேசுங்கம்மா, என்னதான் பிரச்சனைனே தெரியல, சொல்ல மாட்டேன்றா. தேவையில்லாமல் அதை தயங்க வேற கல்யாணம் பண்ணி என் பொண்ணு வாழ்க்கையை அழிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா புலம்பிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க 2 பேருமே இப்போ மேலே தான் வராங்க.
ஸோ டோரை தட்டுறாங்க. மயன், நாங்கள் தான் வந்திருக்கோம், கதவு தர அப்படின்னு சொல்கிறப்ப, அப்போ நீங்கள் இல்லை போங்க, மயன் உங்ககிட்ட உண்மையான ஒரு விஷயம் பேசணும், கதவு தர. என்ன விஷயம்? தயவங்க பற்றி தான் பேசணும், கதவு தர. சரின்னு சொன்னோன்னே நீங்கள் அப்படியே போய் திறக்கிறீங்க. என்ன தயவங்க என்ன சொன்னாரா? எதுவும் சொல்லல, சும்மா தான் சொன்னோம். அப்போதான் நீ கதவு திறப்ப. என்னடி ரூம்குள்ளே அடைஞ்சிருக்கா? அம்மா வர பாவம்ல, கீழே வந்து சாப்பிட கூட மாட்டியா? உன்னை நினைச்ச எவ்வளோ கவலைப்படுறாங்க தெரியுமா? நான் உயிரோட இருந்து என்ன பண்ண போறேன்? சீக்கிரம் செத்துடணும். லூஸ் மாதிரி பேசுறது வாயன். இப்ப என்ன ஆகி போச்சு? என்ன ஆகணும்? எல்லாம் தான் ஆகி போச்சு. தயங்கூட லைஃப் என்னாலே பாலா போச்சு. என்ன பண்றது? எனக்கு வேற அந்த கமிட்டியில வேற பயமா இருக்கு. தயவுக்கு எதுவும் ஆயிடாதுல்ல? ஜஸ்ட் ஃபைன் தானே கட்ட சொல்லுவாங்க. என்ன சொல்ற? ஆமா வயன், அதான் தான் இருக்கும் அப்படின்னு சொல்றப்பா லிமு அப்படியே அமைதியாவே இருக்கா. லிமு, நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன், நீ எதுவுமே பேசாமலே இருக்கா. என்னடி அமைதியாவே இருக்கா? வயன், உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் தயவங்க பத்தி. அமைதியாரோட எதுவும் சொல்லாதா? நீ கம்மனு சோயா. வயன், அயோங் சார் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. என்ன சொல்ற லிமோ? என்ன சொன்ன? தயவங்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? என்னாச்சு? தயம் உங்ககிட்ட தப்பா நடந்துக்கிட்டான், அந்த ஒரு விஷயமும். அது இல்லாமல் ஒரு பேரண்ட் அவங்க பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. இனிமேல் இந்த ப்ரொஃபஸர்லாம் அந்த காலேஜில் இருக்கக்கூடாது, அவர் மேலே நான் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதுதான் உங்ககிட்ட சொல்ல நான் அப்போ கால் பண்ணேன். ஆனால் இந்த ஜோயா தான் சொல்லக்கூடாதுன்ட்டா. நம்ம அடிச்சிருவாய். இப்போ தயவங்க இன்ஸ்டியூஷனில் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்பா லிமுவும் சொல்கிறா, இப்போ தயவங்க தேடி நீங்கள் போகிறீங்க ரொம்ப அழுதுகிட்டு, உங்கள் அம்மாவுக்கு ஒன்றுமே புரியல. ஏய் வயன், எங்கடி போகிற அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே பின்னாடி போயிட்டுருக்காங்க. அப்போ உங்கள் அம்மா ஜோயா கையை பிடிச்சிட்டு, ஜோயா என்னாச்சு? வயனே அழுதுகிட்டே போகிறா. அதான் ஆண்டி. லிமு பார்த்துட்டு, உண்மையை சொல்லு, என்ன நடந்துச்சு நீயே சொல்லு, இதெல்லாம் காரணம் நீ தான் சொல்லுடி. ஆண்டி அது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முழிக்கிறா. அப்போ லிமுவும் ஜோயாவும் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. அதை கேட்ட உடனே உங்கள் அம்மாவுக்கு அவ்வளோதான் ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. அப்படியே உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர மாதிரி தான். ஆண்டி அப்போ என் தயவங்க இந்த தப்பு பண்ணலையா? பண்ணதில்ல, நான் பெற்றது தானா? ஆமாம் ஆண்டி, அதான் மைண்ட் போகிற தயவங்க காப்புறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சொல்கிறா. ஆஃப்டர்வர்ட்ஸ் இப்போ நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் ரீச் ஆகிட்டீங்க. அங்கே பார்த்தா தயவங்க செல்ல போட்டிருக்காங்க. நீங்கள் அங்கே போயிட்டு உங்களுக்கு யார் அரெஸ்ட் பண்ணி உள்ளதுக்கு போட்டா? ஏய் என்னம்மா வந்து கத்திட்டு இருக்கா? நீ யாருமா முதல்ல? அவரோட வாய்ஸ். எதுக்கு அவரை அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டீங்க? அவன் காலேஜில் இருக்க பொண்ணுகிட்ட தப்பா நடந்துக்கிட்டான், அதனால அரெஸ்ட் பண்ணி உள்ள தூக்கி போட்டோம். யார் சொல்லணும்? அப்படி யார் சொல்லணும்? அதான் அவன் ஏதோ ஒரு பொண்ணுகிட்ட தப்பா நடந்து அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணனே, அது நீ தானா? ஆமா நான் தான். அவன் மட்டும் தப்பா நடந்துக்கல, நான் போய் சொன்னேன். அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். அவங்க என்ன அப்படி நினைச்சதும் இல்லை, அவரு என்ன அப்படி பார்த்ததும் கிடையாது. அவர் ரொம்ப நல்லவர். தயவு செஞ்சு அவர் ரிலீஸ் பண்ணுங்க, என்ன வளர்த்துக்கு போடுங்க, எதையும் வெளியே விடுங்க. என்ன வளரிட்டு இருக்கா? அந்த கமிட்டியில் அப்ப எதுக்கு அப்படி சொன்ன? அவர் என்ன விட்டு போக கூடாதுன்னு அப்படி சொன்னேன். பாவம், அவருக்கு எதுவும் தெரியாது. தயவு செஞ்சு அவரை வெளியே விடுங்க, உங்க காலில் கூட விழுகிறேன். அது பேரண்ட்ஸ் கிட்ட கூட நாமே பேசுறேன். இதெல்லாம் நான் பண்ண முட்டாள்தனம் தான், என்ன மன்னிச்சிருங்க. தயவு செஞ்சு தயவுங்க விடுங்க. கான்ஸ்டபிள், அந்த பையனை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தயவங்க அப்படியே வெளியே வரான். அந்த உங்களுக்கு இது ஆகல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ரொம்ப பதறீங்க. அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எதுக்குமா அந்த மாதிரி பொய்யாலாம் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இருக்கா? என்ன மன்னிச்சிடுங்க சார், நான் பண்ணது தப்பு தான், அதுக்கான தண்டனை எனக்கு கொடுங்க. என்ன தண்டனை கொடுக்க? நீங்க பண்ண தப்புக்கெல்லாம் என்ன தண்டனை இருக்கு இந்த உலகத்துல? போங்க, ஒழுங்குபடியா நல்லா வாழ பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸும் அனுப்பி விட்டுறாரு. ஸோ இப்போ நீங்கள் அப்படியே தயவங்க கையை பிடிச்சி நடந்து வந்துட்டு இருக்கீங்க. ஏன்னா அவனை லைட்டாக அடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த சைடு உங்கள் அம்மா அங்கே போலீஸ் ஸ்டேஷன் நின்றுட்டு இருக்காங்க. உங்களுக்கு என்ன பேசுனே தெரியல. நீங்கள் அப்படியே தயவங்க கூட்டிட்டு வெளியே வந்துட்டு இருக்கீங்க. அங்கே பார்த்தா செம்ம ஷாக். உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க. நீங்கள் அப்படியே நின்றுட்டு இருக்கீங்க. தயவங்க ஒன்றுமே புரியல. அப்போ அவங்க அண்ணன் அப்படியே வேக வேகமாக நடந்து வந்துட்டு, ஸோ எவ்வளோ சொன்னதெல்லாம் உண்மையா?
அண்ணா சொல்லு. சோயா விளிம்பு சொன்னதெல்லாம் உண்மையா? அன்னைக்கு தான் உங்ககிட்ட தப்பா நடந்துக்கலையா? ஆமா அண்ணா, அவங்க சொல்றதெல்லாம் உண்மைதான். அவர் என்கிட்ட தப்பாலாம் நடந்துக்கல. நான் தான் போய் சொன்னேன். ஏன்டி இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு உங்க அண்ணா அப்படியே உங்க கண்ணத்துல ஸ்லாப் பண்றாங்க. அண்ட் தென் உங்க அம்மா வந்து உங்களை பார்த்துட்டு என்ன பண்ணி வச்சிருக்க வாயன்? நீ ஏன்டி இப்படி பண்ண? என் வயத்துல பிறந்துட்டு ஏன்டி இப்படி இருந்திருக்க? பாவம், அந்த பையனோட வாழ்க்கையை அழிச்சிட்டல. நான் வேணும்னு எதுவும் பண்ணலம்மா. அவரை காதலிச்சேன், அவர் எனக்கு வேணும்னு நினைச்சேன். அதுக்காக இவ்வளவு கேவலமாவா? உனக்கு அறிவு இருக்கா இல்லையா வாயன்? அவன் எத்தனை பேர் முன்னாடி எனக்கு அவமானப்பட்டு நின்னா. எல்லாம் எதால? உன்னால, நீ பண்ண வேலையால. இப்ப போலீஸ் ஸ்டேஷன் வரையும் வர வச்சுட்டல. இதுக்கு பார்த்தா பாடி உனக்கு பார்க்க கூட பிடிக்கலவா எங்களுக்கு அப்படின்னு உங்க அம்மா சமயம் உங்களை கத்திட்டு இருக்காங்க. இன்னும் உங்க அம்மா பிடிச்சி உங்களை உழுக்குறாங்க. உங்களுக்கு என்ன பேசுன்னு தெரியல. என்ன மன்னிச்சிருமா, நான் பண்ணது தப்புதான். என்ன மன்னிச்சிருமா, நீ என்ன சொன்னாலும் நான் பண்றேம்மா, ப்ளீஸ்மா. அப்ப சரி, தயம் கட்டின தாலி அவரு எதுக்குடி? தப்பே பண்ணாம உங்க கழுத்துல நம்ம தாலி கட்டினோம். அந்த தாலி அவரு அவரு வாயன்? இல்ல அவருடி. அப்போதான் நீ பொண்ணு. அப்படி இல்லைன்னா வச்சுக்கோய, நீ செத்து போயிட்டான்னு பார்த்த வரையும் அப்படின்னு சொல்றப்ப நீங்க அப்படியே தயவங்க திரும்பி பாக்குறீங்க. அவனுக்கு உங்களை பார்த்தா பாவமா தான் இருக்கு. அம்மா சொல்றது கரெக்ட் தான். உன்ன எதுக்கு அவன் கல்யாணம் பண்ணோம்? அவங்ககிட்ட தப்பாவும் நடந்துக்கலாம், எதுவுமே பண்ணல. என்ன இதுக்குடி உன்னை அவன் கல்யாணம் பண்ணணும்? அவன் கட்டின தாலி அவரு. இதுக்கப்புறம் உனக்கும் தயவுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. அம்மாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தா மட்டும்தான் ஒன்னு நாங்க எங்க வீட்டுக்கு கூட்டு போவோம். அப்படி இல்லையா எப்படி எப்போ? ஆனா தயம் கூட நீ வாழக்கூடாது. உன்ன மாதிரி ஒரு பொண்ணெல்லாம் தயவுக்கு பொண்டாட்டியா இருக்க கூடாது. சொன்னது கேளுவான். தாலி அவரு. இல்ல இல்ல வேணும் அவரடி அப்படின்னு சொல்லிட்டு உங்க அம்மா நீங்க கட்டியிருப்பீங்களா அந்த தாலியை அவங்களே இது பண்ணிடுறாங்க, கழுத்துல இருந்து எடுத்துடுறாங்க. நீங்க ப்ளீஸ்மா கொடுங்கம்மா, கொடுங்கம்மா, போது நிப்பாட்டுவாய். இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு மனுஷன் இந்த தாலியை கட்டுறப்போ அவனோட தாலியை கட்டுறப்போ அவன் மனசுல சந்தோஷம் இருக்கணும். ஆனா இவன் இந்த தாலியை கட்டுறப்போ அவன் எவ்வளவு கோபத்துல இருந்திருப்பான், எவ்வளவு அர்த்தத்துல இருந்திருப்பான் அவன் மேல. இங்க பாரு, இந்த தாலிக்கு உனக்கு தகுதியே கிடையாது. நீ இனிமே தயம் கூட வாய்ப்பு இல்ல. தயம் இங்க பாருப்பா, என்ன மன்னிச்சிரு. நான் இப்படி ஒரு பிறவிய பெத்துட்டு என்ன மன்னிச்சிருப்பா. ஏமா அப்படிலாம் பேசுறீங்க? இல்ல எப்படி அடிச்சிருக்காங்க பாரு. விடுமா, பரவாயில்ல இருக்கட்டும் விடு. ஆனா ஒயினை பத்தி நீ பேச வேணாம்ப்பா. அவ பேரை கூட நீ சொல்ல வேணாம், அது அசிங்கம். உனக்கு அசிங்கம்ப்பா, அவ பேரை கூட சொல்லாத. அவ எப்படியோ நாசமா போறா. நீ வா, வீட்டுக்கு போலாமா? பரவாயில்ல வேணா, விடுங்கம்மா. அவதான் தப்பு பண்ணிட்டான், விடுங்க. எதுக்கு தயவு விடணும்? நீ எவ்வளவு அவமானப்பட்டிருப்ப, அதுல பாதி கூட அவ படல. அவ அப்படியே இருக்கட்டும், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வீட்டுக்கு கூட்டு போயிடுறாங்க தயவங்க. இதே சைடு நீங்க அப்படியே நின்றுட்டு இருக்கீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க கையை பிடிச்சிட்டு மயன் அழாதடி, என்னால முடியல. என் தயம் கட்டின தாலி இப்ப எங்க இடத்துல இல்ல. என்னால நீங்க பாரு, எனக்கு புரியுதுடி. பட் என்ன பண்றது, அக்செப்ட் பண்ணிதான் ஆகணும். உங்க லைஃப்ல இல்ல, எப்படி ஏத்துக்கிறது? என்னால முடியல. எனக்கு ஒண்ணும் புரியல. நான் உடஞ்சு போயிருக்கேன். எனக்கு வேலைக்கு இல்லை. எனக்கு பாரு, நம்ம என்னதான் லவ் பண்ணாலும் அவங்களுக்கு நம்மளுக்கு பிடிக்கலன்னா நம்மளால ஒன்றும் பண்ண முடியாதுரே. அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். கட்டாயப்படுத்தி அவங்க கூட கல்யாணம் பண்ணி வாழணும்னு நினைக்கிறது முட்டாள்தானம் உண்டி. அதுக்கு பேர் முட்டாள்தானம். விடுவா, இதை தப்பு பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நான் ஒரு சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு நீ வாழ. இங்க பாரு, இங்க பாரு, அழாத, அங்க இருக்கோம் கூட அப்படின்னு சொல்லிட்டு
அவங்க தான் உங்களை சமாதானப்படுத்திருப்பாங்க. அண்ட் தென் அப்படிதான் ஒரு 1 வீக் பாஸ் ஆயிருக்கும். இப்போ நீங்கள் உங்கள் ரூமில் இருக்கீங்க. உங்கள் வீட்டில் யாருமே உங்ககிட்ட பேசல. ஸோ தயவங்க கூட உங்ககிட்ட பேச விட்டுருக்க மாட்டாங்க. இதே சைடு இப்போ உங்கள் அண்ணா பாஸ்போர்ட் அண்ட் தென் ஹேர் டிக்கெட் அப்படியே எடுத்துகிட்டு வந்து டைனிங் டேபிளில் வைக்கிறான். அப்போ தயவங்க உங்கள் அம்மா தான் இருந்திருப்பாங்க. அவங்க என்னடா மறுபடியும் ஃபாரின் போறியா? நான் ஒன்றும் போகல, உன் பொண்ணு தான் போகிறான். என்ன அவளா? ஆமாம் ஆமாம், இனிமே அவள் எதுக்கு இங்கே இருக்கிறா? அவள் மூஞ்ச கூட எங்களுக்கு பார்க்க பிடிக்கல. அதனால தான் அவளை ஃபாரின் அனுப்பலான் இருக்கேன். யூஎஸில் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கார். அவர் ஒரு காலேஜ் சொல்லியிருக்காரு, அங்கே போய் ஜாயின் பண்ணி படிக்கட்டும். இதுக்கப்புறம் இங்கே இருக்க தேவையில்ல. என்ன பண்ணி தொலைய, கூட பிறந்து தொலைஞ்சிட்டா, செய்ய வேண்டிய கடமை செஞ்சு தானே ஆகணும். டே ஆனால் அவளுக்கு எதுவும் என்னம்மா, அவளுக்கு எதுவும் தெரியாத அப்படி பண்ணி வச்சிருக்காமா. நீ முதல்ல அவளுக்கு செல்லம் கொடுக்கறது நிப்பாட்டு. நீ நான் செல்லம் கொடுக்கலடா. அங்கே போயிட்டு எதனா லூஸ் தனமா என்ன பண்ணானா மறுபடியும் அண்ணா பண்ணிட்டு போறா, அப்படியே விட்டுற வேண்டியதுதான். டேஜு, நீ பண்றது தப்புடா. சின்ன பொண்ணுடா மச்சான், சின்ன பொண்ணுன்னு சொல்லாதடா. சின்ன பொண்ணு பண்ற வேலையாடாது. டே விட்றா, நானே விட்டுட்டல மச்சான். நீ விடுவாடா, உனக்கு பெரிய மனசு இருக்கு. ஆனா உன்னை எவ்வளவு காயப்படுத்தி நான் பேசியிருப்பேன். உன்னை எப்படி திட்டின? உனக்கு கண்ணு மாதிரி நின்று இருந்தால ஒரு வார்த்தை நான் தான் இதை பண்ணுன்னு சொன்னாலா? அவ்வளவு நெஞ்சலுக்கு உனக்கு தைரியம்டா மச்சான். அவளை நான் மன்னிக்கவே மாட்டேன். நீ மன்னிச்சா கூட நான் மன்னிக்க மாட்டேன்டா. என் ஃப்ரெண்டு மேலே அவ சந்தேகப்பட வச்சிட்டால. அத்தனை பேர் முன்னாடி அவளை அசிங்கப்படுத்தினாடா அவ. எனக்கு அவன் தங்கச்சியா இருக்க கூட எனக்கு பிடிக்கலடா மச்சான். விட்றா, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அதுக்காக என்னடா பண்ண முடியும்? அதான் என்னால் என்ன பண்ண முடியும்? அட்லீஸ்ட் இப்படின்னாச்சும் என் கோவத்தை காமிக்கிறவன் மேலே அப்படின்னு. உங்கள் அண்ணா செம்ம கோவத்தில் இருக்கான். அண்ட் தென் இதே சைடு இப்போ நீங்கள் எல்லாத்தையும் கேட்டிருப்பீங்க. இப்போ அப்படியே கீழே இறங்கி வரீங்க. ஆனால் உங்கள் அண்ணா அப்படியே திரும்பிக்கிறான். உங்கள் அம்மா எதுவுமே பேசல. இப்போ நீங்கள் அப்படியே அந்த ஏர் டிக்கெட்டும் அந்த எனக்கு பாஸ்போர்ட்டும் எடுக்கிறீங்க. நான் யோசிச்சு போகிறேன். அப்போ தயங்கண்ணா வயன் இல்லை தயம், நான் யோசிச்சு போகிறேன். இன்னைக்கே கிளம்புறேன். நல்லது, கிளம்பு அப்படின்னு உங்கள் அம்மா சொல்கிறாங்க. மா சொல்லாதடி, அந்த வார்த்தை கூட உனக்கு சொல்லத்துக்குது இல்லை. சரிம்மா, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மேலே போயிட்டு உங்கள் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணிருக்கீங்க. தயவங்க அப்படியே மாடிக்கு வரான். வந்துட்டு வயன் என்ன பண்ணிருக்கா? இங்கே பாரு, எல்லாம் நடந்து போச்சு தான். அதுக்காக யோசிப்பா என்ன பண்ண போற? என்ன பண்ண போறேன்னு தெரியல தயம். ஆனால் வீட்டில் இருக்க முடியல, நரக மாதிரி இருக்கு. நீங்கள் மட்டும்தான் என்கிட்ட பேசுறீங்க, மற்ற யாருமே என்கிட்ட பேச மாட்டேன்றீங்க. ஒரு சின்ன தப்பு எவ்வளோ பெரிய இது பண்ணியிருக்கு பார்த்தீங்களா? என்னால் முடியல தயம். என் அம்மாவுக்கும் என் அண்ணனுக்கும் நான் தான் உயிர். இப்போ அவங்களே என்னை வெறுத்துட்டாங்க. என்னால் யாருக்குமே பிடிக்காது தயம். உங்களுக்கு பிடிக்கல, என் அம்மாவுக்கு பிடிக்கல, அண்ணனுக்கு பிடிக்கல. நான் ரொம்ப அன்லக்கி தான். இப்போ என் அப்பாவை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். என் அப்பாவை ரொம்ப மிஸ் பண்ணுறதா. என் அப்பா கூட இருந்திருந்தா சொல்லிருப்பார்ல, என் பொண்ணு பாவம் இல்லை, அவளை விட அதிகம் தானே என்ன. என் அப்பாவை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறதாயா. நீங்க கேட்டீங்களா எதுக்கடி என்ன சூஸ் பண்ண, எதுக்கடி நீ சூஸ் பண்ணு? நீங்க எனக்கு அப்பா மாதிரி தெரிஞ்சீங்க தாயா. எனக்கு நீங்க என் அப்பா மாதிரி இருந்தீங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஒரு நம்ம 2 பேர் பார்க்குக்கு போயிருந்தோம். அப்ப நான் அந்த ஸ்லைட் விளையாண்டு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனா எல்லாரும் குழந்தைங்க அப்பாவோட விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஆனா நான் மட்டும் தனியா நின்றுட்டு இருந்தேன். அப்ப நீங்க தான் வந்து என் கூட கூட்டிட்டு போயிட்டு விளையாட வச்சீங்க. அந்த பார்க்கில் எல்லா ரைட்ல நீங்க என் கூட இருந்தீங்க. அப்ப எனக்கு என் அப்பா பாக்குற மாதிரி இருந்துச்சு. எனக்கு தெரியல தாயா, எனக்கு தெரியல. நீங்க என் அப்பா மாதிரி என் மேல பாசத்தை காமிச்சீங்க. அதனால கூட எனக்கு உங்க மேல வந்திருக்கல. என்னால முடியல தாயா, என்னால சுத்தமா முடியல. நான் சின்ன வயசுல இருந்து இந்த பாசத்துக்கு ரொம்ப ஏங்கினேன். அப்பாவோட பாசம் அது என்னைக்கு எனக்கு கிடைச்சதே இல்லை, கிடைக்க போறதும் இல்லை. என்னதான் என் அண்ணன் என் அம்மா என்ன நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அவரோட பாசம் தனியா இருக்கும். என்னோட 5 வயசுல என் அப்பா என்னை விட்டு போனாரு. பிசினஸ் ட்ரிப் போயிட்டு மறுபடியும் வரேன்னு சொன்னாரு. மொத்தமா போயிட்டாரு.
அன்னைக்கு அந்த டெடி பேரை கட்டி பிடிச்சிக்கிட்டு உட்காந்துட்டு இருந்தேன் வாசலை பார்த்துக்கிட்டு. அப்பா அன்னைக்கு வந்துருவாரு, அப்பா அன்னைக்கு வந்துருவாருன்னு சொல்லி சொல்லி என் வாழ்க்கையை நான் ஓட்டிட்டேன். ஆனா என்னைக்கும் என் அப்பா வர போறதில்ல. என்னைக்கும் நான் தனியா தான் இருக்க போறேன். அப்படி சொல்லி சொல்லி என் லைஃப்பை நான் வாழ்ந்துட்டேன். எனக்கு என்ன தெரியும், எனக்கு அந்த பாசம் கிடைக்கவே இல்லை. இருந்தாலும் நான் சுயநல்வாதியா இருந்துட்டேன் தான். என்ன மன்னிச்சிருங்க. ஐம் ஸோ சாரி. அகைன் உங்கள் லைஃப்பில் நான் என்றைக்கும் வரமாட்டேன், என்றைக்கும் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் திங்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் பேக் பண்ணிட்டீங்க. இந்த சைடு பார்த்தா தயம் அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு உங்களை பார்த்துட்ருக்கான். அவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. இப்போ அவனுக்கு உங்களை ஹக் பண்ணி கம்ஃபர்ட் பண்ண தான் தோணுது. பட் அவனால் எதுவும் பண்ண முடியல. அவன் அங்கேருந்து அப்படியே அந்த ரூம்லேருந்து வெளியே வந்துடுறான். ஸோ அன்னைக்கான டே அப்படி தான் போயிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. உங்கள் அண்ணனா உங்கள் ரூமுக்கு வந்து கதவை தட்டிட்டு இருக்கான். ஸோ நீங்கள் ரெடி ஆகிட்டு அப்படியே இருக்கீங்க போகலாமா? போகலாண்ணா. வா, டைம் ஆகுது, ஃப்ளைட்டுக்கு வர இன்னும் 1/2 தான் இருக்குது, போன சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூட்டிகிட்டு போகிறான். இந்த சைட் பார்த்தா தயம் கூட வரலான்னு சொல்கிறான். ஜோ வேணான்றான். எதுக்குடா? போக மாட்டாளா அண்ணா? டே இருந்தாலும் தனியாக அவ்வளோ தூரம் போகிறாளடா. இங்கே பாரு தயம், நீ இவ்வளோ மேலே இவ்வளோ கேர் பண்ணுறதுலாம் இப்போ ஒர்த்தே கிடையாது. டே ஏன்டா அப்படி பேசுகிறா? அவள் தப்பு பண்ணாதான் அதுக்காக அவளை மொத்தமாக ஒதுக்கி வச்சிடலாமா? டேய் நீ நல்ல மனசுக்காரன்டா, எங்களால் அப்படி இருக்க முடியாதுடா. இவன் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுனால தான் நான் அவளை யூஎஸ்ஏ அனுப்புகிறேன். இங்கே பாரு, நான் விட்டு வந்துடுறேன், நீ எதுவும் பண்ணாத, இங்கே இரு. டே இல்லைடா நான் வரேன். வேணான்றல்ல, இங்கே இரு. உங்கள் அம்மாவும் தான் தயம், நீ எதுக்குப்பா போயிட்டு இருக்க? எல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நீ இங்கே இரு. பாட்டிமாவும் அப்படி தான் சொல்கிறாங்க. தவங்க என்ன பேசுனே தெரியல. எங்கள் லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு தயம் நான் போகிறேன் அயன், போகிறேன் தயம், மா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. பட் உங்கள் வீட்டில் யாருமே உங்களை கண்டுக்கவே இல்லை. ஸோ நீங்கள் அப்படியே இப்போ காரில் ஏறி போய் உட்காடுறீங்க. உங்கள் அண்ணன் தான் ட்ரைவ் பண்ணிட்டுருக்கான். ஆஃப்டர்வர்ட்ஸ் இப்போ ஏர்போர்ட் வந்துட்டீங்க. ஆனால் அவன் ஜஸ்ட் உங்களை இறக்கி விட்டு அப்படியே கிளம்புறான். நீங்கள் போனீங்களா அதெல்லாம் அவன் கேட்கவே இல்லை, ஆடி கிளம்புறான். இங்கே பார்க்குறீங்க, ஒரு சின்ன போய் எல்லாரையும் என்கிட்ட பிரிச்சிருச்சு. எனக்கு இப்போ தான் புரியுது நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேன், இத்தனை பேர் ஹர்ட் ஆயிருக்காங்க. எல்லாத்துக்கும் நான் டிசர்வ் தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் ஏர்போர்ட்டில் இருக்கீங்க. இதே சைடு தயவுக்கு ஒரு மாதிரியா இருக்குது. அவன் இப்போ உங்கள் ரூமுக்கு வரான். பார்த்தா அந்த இடத்துல நீங்கள் இல்லைல்ல, ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு அப்படியே அந்த பெட்டில் உட்காடுறான். இதே சைடு இப்போ நீங்கள் ப்ளைனில் இருக்கீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆக போகுது. ஸோ நீங்கள் அப்படியே கண்ணை மூடி அப்படியே எல்லாத்தையும் நினச்சி பார்க்குறீங்க. உங்கள் மெமரிஸ் எல்லாமே அப்படியே வந்துட்டு போகுது. தயம் கூட இருந்தது, அவங்கள பார்த்துக்கிட்டது, நீங்களும் அவனுக்கு இருந்த மொமெண்ட்ஸ், அப்புறம் சண்டை எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு போகுது. ஸோ அப்படியே நீங்கள் ஐ க்ளோஸ் பண்ணி அப்படியே அழ ஆரம்பிக்கிறீங்க. அண்ட் தென் அப்படியே நம்ம ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போ நீங்கள் யூஎஸில் தான் இருக்கீங்க. ஸோ ஒரு கம்பெனியில் ஒர்க் பார்த்துக்கிட்டு உங்கள் லைஃப்பை நீங்களே பார்த்துக்கிறீங்க. உங்கள் வீட்டிலேருந்து உங்களுக்கு ஃபோன் கால் வந்திருக்கானா? ஒரு வாட்டி கூட வந்தது கிடையாது. தயம் தான் அப்பப்போ பண்ணி பேசுவான், நீ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, அவ்வளோதான். மற்றபடி வேறு யாருமே உங்களுக்கு கால் பண்ணி பேச மாட்டாங்க. ஸோ நீங்கள் ரொம்ப லோன்லியாகவே இருப்பீங்க. ரொம்ப சின்ன துருன்னு இருந்த பொண்ணு ரொம்ப லோன்லியாக ஆகிட்டீங்க. இப்போ கூட ஒரு ரெசார்ட்டில் தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க தனியாக. அப்போ உங்களுக்கு ஒரு இன்விடேஷன் வருது. அது ஜோயாவும் லுமு தான் அனுப்பியிருப்பாங்க. நீங்கள் பார்க்குறீங்க. வயன் இங்கே பார்த்தியா, தயம் கல்யாணம் ஆக போகுது, உங்ககிட்ட சொன்னாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ நீங்கள் இல்லை, அவர் என்கிட்ட பேசி 2 மாதம் ஆகுது. ஆமாம், உங்ககிட்ட ஏன் சொல்ல போகிறாரு? இங்கே பாரு, கல்யாணத்துக்கு நீ போகலாம் ஒன்றும் தேவையில்ல, தயவு செஞ்சு வந்துடாத, அங்கே இரு. ஏன் அப்படி நீங்கள் மெசேஜ் பண்ணுறீங்க? ஏன்னா முதல்ல நீ கால் பண்ணு அப்படின்னு அவளும் சொல்கிறா. ஆஃப்டர்வர்ட்ஸ் இப்போ நீங்கள் கால் பண்ணுறீங்க. இப்போ எதுக்கு நீ கல்யாணத்துக்கு வரவேணான்றா? ஏன் நான் வரக்கூடாதா என்ன? பைத்தியமாடி நீனு? இப்போ நீனும் ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கல, இப்போ எதுக்கு தவங்க வந்து நீ பார்க்கணும்னு நினைக்கிறா? இல்லடி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் யூஎஸ்லேருந்து இப்போ வேறு ஒரு நாட்டுக்கு போகிறேன். என் வீட்டிலே தெரியாது. அதுக்கப்புறம் நான் அவரை பார்ப்பேன்னு கூட தெரியாது. ஏன்னா வேறு நாட்டுக்கு போறியா? ஏன் யூஎஸ்ல தானே இருந்த? இல்லை, எனக்கு பிடிக்கல, நான் ஃப்ரான்ஸ் போகலான் இருக்கேன். அதான் இங்கே பாரு, நான் வரலான் இருக்கேன்.
நீ எதுவும் சொல்லாத. ரொம்ப வருஷம் ஆச்சு அவரை பார்த்து நானு. மயன் பைத்தியம் மாதிரி பேசாத மயன். அவனுக்கு கல்யாணம் ஆக போகுது. ஆனா ஆயிட்டு போகுது. இதுல என்ன? ஸோ உன்னை எல்லாரும் ஹர்ட் பண்ணுவாங்க மயன். என்னமோ நீ பெரிய கொலகுத்தம் பண்ண மாதிரி உன்னை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. என்னால் பார்க்க முடியலடி. நீ வேணாம், வர வேணாம், விடு. இல்லை, நான் வரேன். கடைசியாக ஒரு வாட்டி அவரை பார்க்கறதுக்காக நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சொல்லிடுறீங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்டும் இதுக்கப்புறம் என்ன சொல்கிறேன்னு தெரியல, அவளும் விட்டுறா. அண்ட் தென் அப்படி தான் டேஸஸ் போக ஆரம்பிக்குது. ஃபைனலாக நீங்கள் கல்யாணம் நாளைக்குண்ணா. ஸோ அன்னைக்கு மறுநாள் ரிசப்ஷன் இருக்குல்ல, அன்றைக்கி தான் நீங்கள் வந்திருப்பீங்க. ஏர்போர்ட்டில் இறங்கியிருப்பீங்க. உங்கள் ஃப்ரெண்டுக்கு தான் கால் பண்ணுறீங்க. அவள் தான் வந்து பிக் பண்ணிட்டு போகிறா, லிமு தான். ஸோ அவளும் இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்கா. என்ன உன் வீட்டிலேருந்து யாரும் வரலையா? எனக்கு கால் பண்ணியிருக்கா. இல்லை, அண்ணா வேலையில் இருந்தான். பொய் சொல்லாத. எல்லாரும் உன்னை பிளாக் பண்ணிட்டாங்களா? அது எப்படி உனக்கு தெரியும்? தெரியும். நீ என்ன பண்ணுற ஏது பண்ணுறன்னு கூட தெரியாமல் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் உன்னை இப்படி ஒதுக்கி வைப்பாங்க நான் எதிர்பார்க்கலடி. பரவாயில்ல விடு. பழசை பற்றி ஏன் பேசிகிட்டு இருக்க? ஆமாம், அந்த பொண்ணு எப்படி இருக்கா? அவங்க கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு என்னமோ நான் தான் பார்த்து வச்ச மாதிரி கேட்குறா. நான் அந்த பொண்ணை பார்த்தது கூட இல்லை. அப்படியா? ஆமாம், அப்படிதான். இங்கே பாரு, இப்போ கூட பிரச்சனை இல்லை. நீ அப்படியே கிளம்பிடு, ஃப்ரான்ஸ் போயிடு. என்ன சொல்கிற? ஏன்டி? எனக்கு தெரியும், நீ அவனோட பொண்ணோட பார்த்தா நீ மனசு உடஞ்சிருவ. நானா வயன்? ஏற்கனவே நீ ரொம்ப உடஞ்சி போயிருக்க. இதை பார்த்து இன்னும் உடையணுமா? பரவாயில்ல விடு. எவ்வளையோ காயத்தை தாங்கிட்டேன், இதை தாங்க மாட்டேனா? ஆனால் வயன், நீ ரொம்பவே மாறிட்டடி. ரொம்ப மாறிட்ட. ரொம்ப மெச்சூர்டாக பேசுகிற. அந்த குழந்தைத்தனம் உங்ககிட்ட பிள்ளடி. என்ன பண்ணுறது, காலம் என்னை மாற்றிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அந்த விண்டோஸ் கிட்ட பார்க்குறீங்க. பார்த்தா நீங்களும் தயவங்க மோமோஸ் சாப்பிட்ருப்பீங்களா? அந்த மொமெண்ட் உங்களுக்கு ஞாபகம் வருது. நீங்கள் லிமு கிட்ட சொல்லி, ஏய் லிமு காரை ஸ்டாப் பண்ணுறீ. ஏன், என்னாச்சு? ஸ்டாப் பண்ணேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த கடைக்கு போகிறீங்க. அதே பாட்டிமா தான் மோமோஸ் வித்துட்ருக்காங்க. நீங்கள் போயிட்டு, பாட்டிமா என்ன ஞாபகம் இருக்கா? அட மயன், என்ன ஆளே மாறிட்ட? ஆமாம், எங்க உன் அண்ணன் வரலையா? இல்லை, உன் கூட ஒருத்தர் வருவார்ல சாயா, அவங்கன்னு வரலையா? இல்லை, அவர் வரல. சரி. என்ன மோமோஸ் வேணுமா? சிக்கன் மோமோஸ் தானே? இல்லை, இதான் இப்போதான் ஆரம்பித்தேன். இந்த நீ சாப்பிட்டு. நீ சாப்பிட்டாதான் என் கடையில் நல்லா வியாபாரம் ஓடும். தேங்க்ஸ் பாட்டிமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மோமோஸ் சாப்பிட்றீங்க. அப்படியே சூடாக இருக்கு. என்ன சூடாக இருக்கா? பார்த்து பொறுமையாக சாப்பிடு. அவன் இருந்தால் உனக்கு ஊதி கொடுப்பான். இப்போதான் அவன் இங்கே இல்லைல்ல, வீட்டுக்கு போய் எடுத்துகிட்டு போய் சாப்பிடு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வாங்கிக்கிட்டு இப்போ வரீங்க. உங்கள் ஃப்ரெண்டு பார்க்குறா. இது ரொம்ப முக்கியமாடி. இல்லை, ரொம்ப நாள் ஆச்சு சாப்பிட்டு, அதனால்தான். ஷோ கடவுளே அப்படின்னு இப்போ அவன் உங்கள் வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறா. பார்த்தா உங்கள் வீட்டில் யாருமே உங்களை கண்டுக்கவே இல்லை. ஸோ அவங்கன்னா கல்யாண வேலையை பரபரப்பாக பார்த்துட்டு இருக்காங்க. தயாங்க ஒரு ஆள் மட்டும்தான். ஏ வயன், எப்போ வந்த? நானா இன்னைக்கு காலைல தான் வந்தேன். சரி உள்ளவா. இல்லை, நான் ஹோட்டல் ரூம் எடுத்துட்டேன். நான் அங்கே தான் ஸ்டே பண்ண போகிறேன். ஏன்னா ஹோட்டல்லையா? இது ஓ வீடு தான், நீ ஸ்டே பண்ணீங்க? இல்லை வேணாம் தான், நான் அங்கே ஸ்டே பண்ணிக்கிறேன். ஏய் என்ன பேசிகிட்டு இருக்கா? நீ ஸ்டே பண்ணுறீங்க? இல்லை பரவாயில்ல, இருக்கட்டும், நான் கிளம்புறேன். அண்ணா எங்க? அண்ணா கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டான். அண்ணா எங்கே இருக்காங்க? அவன் மேலே அரேஞ்ச்மெண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கான். ஐயா ஸ்டே பண்ணிட்டு போ. இல்லை தாயோ, நான் ஈவினிங் ரிசப்ஷனுக்கு வரேன். சரி நான் கிளம்புறேன். அம்மா கிட்ட சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் எங்கே வந்திருக்கீங்கண்ணா? ஹோட்டல் தான் வந்திருக்கீங்க. ஸோ வந்துட்டு செம்ம அழுக வருது. அப்போ உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் லக்கேஜஸ்லாம் எடுத்துகிட்டு உள்ளே வச்சுட்டு இருக்கா. ஏய் இப்போ எதுக்கு அழுதுட்டு இருக்கா? இதுக்கு தான் சொன்ன நீங்கள் வராதன்னு. என் பேச்சு கேட்டியா நீனு? ஏண்டி கத்துறா? ஏண்டி இப்படின்னு பண்ணி தொலைறா? வலிக்குதான் தெரிஞ்சு ஏண்டி அதே பண்ணிக்கிட்டு இருக்கா? வேற என்ன பண்ண சொல்றேன்னா? என்னால முடியல, எனக்கு கத்தி அழணும் போல தோணுது. ப்ளீஸ் எனக்கு கம்ஃபர்ட் பண்ணு. என்னால சுத்தமா முடியல. ஐயன், இத பார்க்க வேணாம் தான் நானும் நினைக்கிறேன். ஏன் எனக்கு மட்டும் எல்லாம் இப்படி நடக்குது? 5 வருஷம் அவங்க பார்க்காம பேசாம இருந்தேன். இப்ப மொத்தமா அவன் லைஃப்ல இன்னொரு பொண்ணு
ஒரு வாட்டி கூட வழி எனக்கு அவனுக்கு மேல காதல் வரல. ஏன் அதெல்லாம் பேசி சலிச்சிட்டேன். அதனால என்ன பண்ண சொல்றா? ஆ விடு. கடைசி வரை உன் மேல அவனுக்கு லவ்வே வராது போல. விட்டுரு. எதுக்கு தேடி தேடி போற? அதான் மதிக்க மாட்டேன்றான். விடு. ஆனா ஒரு நாள் கண்டிப்பா ஃபீல் பண்ணுவான் அவன். இந்த பொண்ணு நம்மள எவ்வளவு லவ் பண்ணிருக்கா, அவளை விட்டுட்டோமேன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நீ ஃபீல் பண்ற மாதிரி பண்ணு. அப்பதான் அவன் அடங்குவான். இல்ல ஏதாவது ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னு அவன் நினைக்க கூடாது. இந்த மனசு தாண்டி இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்க ஃப்ரெண்டு தான் உங்களை கம்ஃபர்ட் பண்ணிட்டு இருக்கா. அண்ட் தென் அப்படிதான் அந்த மொமெண்ட் போயிருக்கும். ஸோ ஈவினிங் பார்த்தா நீங்க ரிசப்ஷன் கிளம்பிட்டு இருக்கீங்க. அவனா என்னடி மத்தியானம்லாம் உட்காந்து அழுதுட்டு இப்போ கிளம்புறா? இங்க பாரு ஒன்றும் போத்தாவில்ல. இல்லை நான் ரிசப்ஷன் முடிச்சுட்டு நைட்டே கிளம்புறேன். ஃப்ரான்ஸ் போகிறேன். 12 மணிக்கு ஃப்ளைட்டு. 12 மணிக்கா? ஆமாம். அதான் கடைசியாக தவங்க பார்த்துட்டு கிளம்புறேன். என் வானா ஓயன். இல்லை நான் கிளம்புறேன். சரி என் லக்கேஜஸ்லாம் எடுத்து நீ ஏர்போர்ட் வந்துரு. நான் கால் பண்ணுறேன் சரியா? ரூம் செக்அப் பண்ணிட்டு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ இது பண்ணுறா. ஆஃப்டர்வர்ட்ஸ் இப்போ நீங்கள் ரிசப்ஷன் வந்திருப்பீங்க. பட் அவங்க வீட்டில் உங்களை யாருமே கண்டுக்கவே இல்லை. அந்த நீங்கள் அப்படியே லாஸ்ட் ரோவில் போய் உட்காருங்க. பார்த்தா தயம் அந்த பொண்ணு எல்லாரும் வந்து அவளுக்கு கிஃப்ட் கொடுத்துட்டு அவங்கள விஷ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்க்க அவங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அதெல்லாம் சுத்தமாக முடியல. பட் ஸ்மைல் பண்ணிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கீங்க. தயவங்க உங்களை பார்த்துருப்பான். அவனும் அப்படியே ஒரு மாதிரி சிரிக்கிறான். அண்ட் தென் இப்போ நீங்கள் அங்கே வரீங்க. ஸோ வந்தோடனே அந்த பொண்ணுக்கு தெரியும் நீங்கள் தான் அவனோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப்னு சொல்லிட்டு. அவங்க அப்படியே நீங்கள் வயந்தானே? ஆமாம். கங்க்ராச்சுலேஷன்ஸ். ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் தென் ஐயோ உங்களுக்கும் அவங்களுக்கும் கிஃப்ட் வாங்கிட்டு வந்தேன். இதை சின்ன ப்ரெசன்ட் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுத்துட்டு அப்படியே தயவங்க பக்கத்தில் நிற்கிறீங்க. ஸோ அப்படியே அந்த பொண்ணு தயங்கோட கையை டைட்டாக பிடிச்சிருக்கா. அதை பார்க்குறப்போ உங்கள் மனசே வளைஞ்சு போச்சு. அண்ட் தென் அந்த கிஃப்டை கொடுத்துட்டு அப்படியே கிளம்பி வரீங்க. ஸோ இப்போ எங்கே வந்திருக்கீங்கன்னா நீங்களும் தயவங்க ஒரு பார்க்கில் இருப்பீங்க தெரியுமா? ஸோ அந்த பார்க்கு தான் வந்திருக்கீங்க. ஸோ சின்ன வயசில் எப்போவுமே தயவங்க அந்த பார்க்கு தான் உங்களை கூட்டிகிட்டு வருவான். அங்கே உட்காந்துக்கிட்டு அந்த ஸ்லைடை பார்க்குறீங்க. உங்களுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வருது. ஸோ தயவங்க உங்களை சொல்லியிருப்பான் இங்கெல்லாம் விளையாடக்கூடாது, நீ கீழே விழுந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு என் கூட இப்போ யாருமே இல்லைல்ல, நான் மட்டும் தனியாக அந்த இடத்துல இருக்கேன். இப்படி ஒரு லைஃப் எதுக்கு எனக்கு? இதை என் பண்ணவும் முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். நான் செத்துட்டேன். அவன் குற்ற உணர்வு சொல்லி இருப்பான்ல, இது நம்மளாலதான் அவன் செத்து போட்டான்னு அந்த ஒரு ஃபீலிங் கூட உனக்கு கொடுக்க விடாதுன்னு நினைக்கிற தாயம். வாழவும் முடியாம சாகவும் முடியாம ரொம்ப துடிச்சிட்டு இருக்கேன் தாயம். என்னால முடியல தாயம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கீங்க. இப்ப மணி பார்த்தா ஒரு 10 மணி இருக்கும். சரி கிளம்பலாம் அப்படின்ட்டு அப்ப கிளம்ப பாக்குறீங்க. அப்ப யாரோ தூரத்துல இருந்து வந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. யாரா இருக்கும் இந்த டைம்லயா? சரி வேற யாரா வருவாங்க போலன்னு சொல்லிட்டு ஊரப்ப பார்த்தா தயாங் தான். தயாங் என்ன பண்றாருங்க? தயாங் தானா அப்படின்னு பார்த்துட்டே இருக்கீங்க. இப்ப கிட்ட வரா தயாங். ஆமா கிஃப்டை கொடுத்துட்டு அப்படியே கிளம்புறா. வீட்டில் ஸ்டே பண்ண வேண்டியதானா? மேரேஜ் நடந்து முடிகிற வரை இருக்க வேண்டியதானா? இல்லை நான் போகணும். அதான். ஏன் போகணும்? உட்காரு முதல்ல. உங்ககிட்ட எவ்வளோ பேச வேண்டியது இருக்கு தெரியுமா? என்கிட்டயா? என்ன பேசணும்? உட்காருண்ணா உட்காரு. சொல்லுங்க என்ன பேசணும்? எப்படி இருக்கா? நல்லா இருக்கா? நல்லா தான் இருக்கியா? சாரிண்ணா, கல்யாணம் சீக்கிரம் முடிவு பண்ணிட்டாங்க. அதான் என்னால் சொல்ல முடியல. சரியா? 2 மாதமாக எனக்கு வேலையாக இருந்துச்சு. அதான் உங்ககிட்ட கால் பேச முடியல. பரவாயில்ல இருக்கட்டும், நான் எதுவும் நினச்சிக்கல. சரி ஏன் அழுத மாதிரி இருக்கா? ஓகே தானே? எல்லாம் மறந்துட்டு தானே? நான் மறந்துட்டேன். நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். உண்மையாக சொல்லு, நீ சந்தோஷமாக தான் இருக்கியா? உண்மையாக சொல்லணுமா இல்லை பொய் சொல்லணுமா? இல்லை நான் பொய்யே சொல்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ரொம்ப ரொம்ப அதிகமாக சந்தோஷமாக இருக்கேன். இந்த உலகத்தில் என்ன மாதிரி யாரும் சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க.
அயன் அயன் என்னாச்சு? இதுக்கு நீ அழுவுற? மணி இல்ல தயம், என்னால சுத்தமா முடியல தயம். என்னதான் நான் ஸ்ட்ராங்கா காமிக்கணும்னு நினைச்சாலும் முன்னாடி நான் அடைஞ்சிடுறேன் தயம். எனக்கு தெரியல தயம், உனக்கு கல்யாணம் ஆக போது இதை கேட்கலாமா கேட்க கூடாதான்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு கடைசி ஆசை தயம், கடைசி ஆசை கூட வச்சுக்கலாம். நீ என்ன லவ் பண்ணியா தாயம்? ஒரு வாட்டி, ஒரு நிமிஷம், ஒரு செகண்ட் என் மேல உனக்கு லவ் வந்துதா தாயம்? ஒரு செகண்ட் ஆச்சும் வந்திருக்க தாயம், அது போதும் தாயம். என் ஆயுசுக்கு நான் அதை நினைச்சு கூட நான் வாழ்ந்துருவேன். உனக்கு கூட தெரியுமா தாயம், நான் எப்பவுமே கடவுள்கிட்ட வேண்டுமா எனக்கு எத்தனை ஒரு நோய் இருக்கணும், அந்த நோயை வச்சு தாயம் நான் 6 மாசம் தான் தாயம் உயிரோட இருப்பேன். அட்லீஸ்ட் அது வரை நான் என்ன லவ் பண்ண தாயம் அப்படின்னு கேட்கணும்னு தோணும் தாயம். பட் அதுல கூட நான் அன்லக்கி தான், எனக்கு எதுவுமே ஆக மாட்டாங்குது. அப்படி எதுனா ஆச்சுனா கூட நீ கூட அட்லீஸ்ட் லவ் பண்ணுவேன்ல தாயா? இப்ப நீ வேற ஒருத்திக்கு சொந்தமாக போற, முடியல. என்ன மன்னிச்சிரு, நான் வர என்னமோ பேசிட்டு இருக்கேன். கிளம்புறேன் தாயா, கிளம்புறேன். பயன் வேணுங்க இல்ல இப்ப எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. எனக்கு ஒன் டே ஃபுல்லா, ஒன் டே என்ன எனக்கு ஃபுல்லாகவே நான் உனக்கு பிடிச்ச மாதிரியா இருக்கு. உனக்கு என்ன என்னென்ன பண்ணணும்னு தோணுதோ பண்ணு, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். எனக்கு ஃப்ளைட்டுக்கு டைம் ஆகுது. என்ன ஃப்ளைட்டுக்கா? கிளம்புறியா? ஆமா, நான் ஃப்ரான்ஸ் போறேன். யூஎஸ் தானே? இல்லை, நான் ஃப்ரான்ஸ் போறேன். என் வீட்டில் யார்கிட்டே சொல்லாத, யாரும் கேட்க போறதும் இல்லை. நான் ஃப்ரான்ஸ் போறேன் தாயம். ஆனா நீ இப்ப சொன்னல, எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. என்கிட்ட இன்னும் 2 hours இருக்கு. இந்த 2 hours எனக்கு ஜஸ்ட் ஒரு 10 minutes போதும் தாயம், ஒரு 10 நிமிஷம் போதும். எனக்கு வேணுன்றது உன்கிட்ட இந்த ஹக் மட்டும்தான். என்ன ஒரே ஒரு வாட்டி ஹக் பண்ணிப்பியோ தாயா? ஒரே ஒரு வாட்டி தாயா, ஒரே ஒரு வாட்டி ப்ளீஸ். அப்படி நீங்க சொல்றீங்க தயாங்களா? உங்களை டைட் ஹக் பண்ணிக்கிறான், செம்ம டைட்டா. நீங்க அப்படியே அழுகுறீங்க, அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. I love you தாயா, I love you so much. நான் எப்படி இருக்க போறேன்னு தெரியல, நீ இல்லாம நான் எப்படி வாழ போறேன்னு தெரியல. ஆனா உன் கூட இருந்த மொமெண்ட், உன் கூட இருந்த மெமரிஸ் எனக்கு போதும். அதை நினைச்சுக்கிட்டே பாதி லைஃப் நான் வாழ்ந்துருவேன். I'm sorry for everything தாயா. உன்னை ஹர்ட் பண்ணியிருந்தேன் நான் பாஸ்ட்ல. இங்க பாரு, எல்லாம் பேசாத, ஜஸ்ட் என் ஹக்கை ஃபீல் பண்றீ, அவ்வளோதான் சரியா? எதுவும் பேசாத, என் ஹக்கை ஃபீல் பண்ணு, அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு தயவங்க உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். அந்த அப்படிதான் அந்த ஓன் போயிருக்கோம். அதுக்கப்புறமா நீங்கள் தயவங்களோட 4 கிஸ் பண்ணுறீங்க. அவன் அப்படியே அவன் கண்ணது டியோஸ் வருது. இதுக்கப்புறம் நான் இங்கே இருந்தேனா போக மாட்டேன், நான் கிளம்புறேன். குட் பை தயம், குட் பை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து அப்படியே போயிடுறீங்க. இப்போ கேப் ஏறிட்டீங்க. தயவங்க அங்கேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கான் நீங்கள் போகிற வரையும். ஸோ அப்படி தான் அந்த மொமெண்ட் போயிருக்கும். அண்ட் தென் இப்போ தயம் வீட்டுக்கு வந்திருப்பான். அப்போ அவங்க அம்மாண்ணா, தயம் எங்கடா போன ரிசப்ஷன்லேருந்து? எனக்கு இது கல்யாணம் வேணாம். தயம் என்ன பேசுற? கல்யாணம் வேணாமா? என்னடா ஆச்சு உனக்கு? எனக்கு கல்யாணம் வேணாம், எனக்கு என் ஒயின் வேணும். என்ன அவளா? அவ எதுக்குடா அவனுக்கு வேணும்? வேணாம் மா, போதும்மா போதும், ஒயினை வெறுத்ததெல்லாம் போதும். அவ என்னம்மா தப்பு பண்ணா? நான் வேணும்னு நினைச்சு ஏதோ ஒரு சின்ன முட்டாள்தனமா பண்ணிட்டா, சின்ன பொண்ணுமா அவ. ஆனா அதுக்காக அவளை எல்லாரும் ஒதுக்கி வைப்பீங்களா? ஏமா பாதிக்கப்பட்ட நானே அவளை மன்னிக்கிறப்ப நீங்களா எதுக்கு இப்படி அவளை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, என் ஒயின் எனக்கு வேணும். நீங்க சொல்ற பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்க போறதில்ல, என் ஒயின் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அழுதுட்டு இருக்கான். அங்க பார்த்து நியூஸ்ல ஃபிளாஷ் ஆயிட்டு இருக்கு, இந்த மாதிரி ஏர்போர்ட் பக்கத்துல ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அந்த கார்ல வந்த ஒரு பொண்ணுக்கு செம்மையா அடிப்பட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு உடனே தயம் பாக்குறான். நீங்க போன கார் கலர் தான். ஓ
எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பதறி அடிச்சுட்டு ஓடுறான். உங்க வீட்டுலனா எல்லாரும் பயந்துட்டு அவங்களும் தங்க பின்னாடியே வராங்க. அண்ட் தென் இப்போ ஹாஸ்பிட்டல் வந்துட்டு எங்க ஒயின் அட்மிட் ஆயிருக்காங்களா? ஒயின் அந்த ஏர்போர்ட் கிட்ட ஆக்சிடென்ட் ஆன கேஸ் தானே? ஆமா சொல்லுங்க, ஒயின் எங்க இருக்கா? மேல இருக்க வார்டில் தான், போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அங்க பார்த்தா போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப ஹெவியா அடிபட்டிருக்கு சார். எனக்கு தெரிஞ்ச அந்த பொண்ணை பொழைக்கிறதே கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. இல்லை இல்லை அப்படி இருக்க கூடாது. டாக்டர் வயன் எப்படி இருக்கா? வயனா? நீங்க இல்லை, வயனுக்கு எதுவும் ஆகல, அவன் நல்லா தானே இருக்கா? அப்ப நீங்க அங்க பின்னாடி இருந்துட்டு தாயா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறீங்க. பார்த்தா நீங்க லைட்டா தான் உங்களுக்கு அடிபட்டிருக்கோம். ஸோ இன்னொரு பொண்ணுக்கு தான் அடிபட்டிருக்கோம். அவளுக்கு தான் ரொம்ப சிவியரா அடியாயிருக்கும். அந்த பொண்ணு தான் அவர் டாக்டர் சொல்லிட்டு இருந்திருப்பாரு. நீங்க சொல்ற பொண்ணு அங்க இருக்காங்க, அவங்க தான் வயன். இது வேற பொண்ணு, இவன் பேர் ஜூலி. வயன் உனக்கு எதுவும் ஆகலையா? தயவங்க எனக்கு எதுவும் ஆகல. என்னாச்சு? லைட்டா கார் ஆக்சிடென்ட், அவ்வளவுதான். லைட்டாவா? நான் பதறிட்டு தெரியுமா? இங்க பாரு, நீ எங்கேயும் போதாவில்ல. நீ யூஸ் போவேனா, பிரான்ஸ் போவேனா, எங்க போவேனா, எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோ. ஐயோ தயங்க என்ன சொன்னீங்க? எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோடி. will you marry me? என் பொண்டாட்டியா இருக்கியா? இல்ல எப்படி கேட்கணும் உங்ககிட்ட? சொல்லு. தயங்க என்ன பேசுறீங்க? இதெல்லாம் கனவு இல்ல, இது உண்மை தானே? இது கனவு இல்லவா, இது உண்மை. ஓ தயா உன்கிட்ட இருக்கா. உன்னோட லவ், உன்னோட எல்லாமே உன் முன்னாடி நிற்கிறான். அதே மாதிரி நீயும் தான் எனக்கு. I love you, I love you அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லி அப்படியே உங்களை அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ நீங்களும் பதிலுக்கு அவனை கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஸோ ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி கிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த மொமெண்ட் ரொம்ப அழகாகவே போகுது. ஸோ ஃபைனலாக நீங்களும் தயாங்கும் அப்படியே ஒன்று சேர்ந்துடுறீங்க. ஸோ ஓகே, அதுக்கப்புறம் என்ன, நீங்களும் தயாங்கும் மேரேஜ் பண்ணியிருப்பீங்க மறுநாளே அந்த பொண்ணுக்கு பதிலாக. ஸோ அந்த பொண்ணு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பா. ஏன்னா அவளுக்கு ஆரம்பத்துலேருந்தே தெரியும் தயாங் வந்து அந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லாமல் தான் இருந்திருப்பாருன்னு சொல்லிட்டு. அவள் எதுவும் பெருசாக பிரச்சனைலாம் பண்ணல. ஸோ ஃபைனலாக உங்களுக்கும் தயாவுக்கும் கல்யாணம் ஆகி முடியுது. ஸோ அப்படியே நம்ம ஒரு 2 monthsக்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் தான் இருக்கீங்க. தட் மீன்ஸ் நீங்களும் தயாவங்க அந்த ஃபர்ஸ்ட் வீட்டில் இருந்திருப்பீங்களா, அந்த வீட்டில் தான் இப்போ குக் பண்ணிட்டு இருக்கீங்க. தயாவங்க இப்போ அவனோட வேலைக்கு தான் கிளம்பிட்டு இருக்கான். இப்போ வேற ஒரு காலேஜில் அவன் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். ஸோ நீங்கள் அப்படியே சமைச்சிட்டு இருக்கீங்க. தயாவங்க வந்து அப்படியே உங்களை பேக்கப் பண்ணிக்கிறான். என்ன காலங்கத்தலைவா, அதான் நைட் தான் பண்ணீங்களா? ஓய் பொண்டாட்டி, எனக்கு காலேஜ் போக மாட்டேன். ஆமாம் போய் தானே ஆகணும் ப்ரொஃபஸர். அதுக்கு முன்னாடி உனக்கு நிறைய பாடலாம் நடத்தணும்ல, அதான் நைட்டு நடத்துனீங்கல்ல. அல்ல தெளிவா. இப்படி பண்ணாதரி, இப்படி பண்ணாலே எனக்கு ஒரு மாதிரி ஆகுதுன்னு தெரியுதுல்ல. என்ன ஆகுது? என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பட்டனை ஊக்குறீங்க. அப்ப நீ சிக்னல் கொடுக்குறியா? தெரியுதுல்ல, பண்ண வேண்டியதானா? கேடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படித்தான் உங்களை தூக்கிக்கிறான். இங்க பாருங்க ஃபுட்டு அப்படின்னு சொல்றப்ப நீங்க எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிட்டு, இப்ப நீங்க அவன் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே உங்களை தூக்கிட்டு உள்ள போறான் ரூம்குள்ள. அவங்கள அப்படியே பெட்ல படுக்க வச்சுட்டு, இங்க பாருங்க தாயம், நான் சும்மா தான் சொன்னேன். அதெல்லாம் நீ சொல்றதுக்கு முன்னாடி யோசிக்கணும்னா என்ன சொல்லிட்டல்ல, அப்புறம் நான் பண்ணி தானே அவன். தாயம் வேணா, எனக்கு வேணும். இல்ல தப்பு. என்னடி தப்பு? என்ன தப்பு? எல்லாம் கரெக்டு தான், அவங்க கூட அப்படி பண்றது எல்லாமே கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அட்ரஸ் பண்ணிட்டு அப்படியே உங்க கிட்ட வரான். அந்த நீங்க அப்படியே கண்ணை மூடிக்கிறீங்க. ஏண்டி நைட்டு தான் அப்படியே ரசிச்சு பார்த்துட்டு இருந்தியே, இப்போ ஏண்டி கண்ணு மூடுறா? ஐயோ எனக்கு இப்போ எதுக்கு அதில் ஞாபகப்படுத்துறீங்க? இல்லை போதும், வேணாம், எனக்கு வேணும், எனக்கு வேணும்டி, எனக்கு சீக்கிரமாகவே குழந்தை பெற்றுக்கணும், அதுக்காக தான் நான் அப்படி பண்ணுறேன். அதுக்காகவா? அதுக்காக தான் நான். அப்போ குழந்தை பிறந்தா என் கூட இப்படி இருக்க மாட்டீங்களா? ஓய், அப்பெல்லாம் நீங்க கவலைப்பட தேவையில்ல. குழந்தை பிறகுற வரையும் நான் கூட அப்படிதான் இருப்பேன், சரியா? அப்புறமா ஒரு 2 மாசம் கெஸ்ட் ரெஸ்ட், அதுக்கப்புறமா மறுபடியும் ஆரம்பிப்பேன். என்ன அத்து? என்னடி அத்தை நிலுக்குறா?
தாண்டி பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரி ஆகுதுடி. டே உன் கண்ணு எனக்கு போதை தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு தயவங்க அப்படியே உங்களை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். அண்ட் தென் நீங்களும் அவனை அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஸோ ஃபர்தராக என்ன அப்படியே உங்கள் நெக்கெல்லாம் போட்டு அப்படியே சக் பண்ணி எடுத்துட்டு இருக்கான். ஸோ நீங்கள் அப்படியே அவன் ஹேரை கிரிப்பாக பிடிக்கிறீங்க. தயம் தயம் என்னடே ஏன்னா எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அவங்கள கை வப்பண்டி, அவங்கள கை வப்ப அதெல்லாம் என்னோடது தானே வயன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அவன் ஹார்டா பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ 2 பேருமே மாற்றி மாற்றி அப்படியே மேக் அவுட் பண்ணிருக்கீங்க. ஸோ ஃபைனலாக மேக் அவுட்லாம் முடிச்சுட்டு அப்படியே தயம் உங்கள் மேலே படுத்திருக்கான். ஸோ அப்படியே உங்களோட அந்த இதை சக் பண்ணிட்டே போதும் விடுங்க. என்ன நீங்கள் இவ்வளோ ரொமான்டிக்காக இருக்கீங்க, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை நீங்கள் இவ்வளோ ரொமான்டிக்காக இருப்பீங்கன்னு. ஏன் பிடிக்கல உனக்கு? பிடிச்சிருக்கு அண்ணா. என்னுடைய அண்ணா அது வலிக்குது, லைட்டாக தானே வலிச்சிருக்கோம், எனக்கு அதுக்கு மேலே வலிக்குது. அப்போ நான் என்ன பண்ணிட்டோம்? ஆமாம் வலிக்கும். சரி நம்ம 2 பேரும் ஹனிமூன் போடலாமா? ஹனிமூனா? ஒடாட்டி ஹனிமூன்லாம் ஃபர்ஸ்ட் டைம் கல்யாணம் ஆகிறவங்க தான் போங்க, நமக்கு தான் 2வது வாட்டி கல்யாணம் ஆகுது. இங்கே பாருங்க, அது கல்யாணமே கிடையாது என்னை பொறுத்த வரையும். இதுதான் கல்யாணம், இது நம்ம ஃபர்ஸ்ட் டைம் கல்யாணம். சொல்லுங்க, 2 மாதம் ஆச்சு காலேஜ்னு சொல்லிட்டு என்னை கூட்டு போகலாம் எங்கே வெளியே. இப்போ சொல்லுங்க, கூட்டு போவீங்களா மாட்டீங்களா? நீ தான் நியூயார்க்லாம் போயிட்டு வந்திருக்கிய. அங்கே ஆஃபீஸ் விட்டா வீடு விட்டா ஆஃபீஸ் அப்படி தான் இருந்தேன். அதே மாதிரி காலேஜ் கூட அப்படி தான் இருந்தேன். நான் எங்கேயும் போனது கூட கிடையாது. ஓ அப்படியா, சரி சொல்லு, எந்த நாட்டுக்கு போகலாம்? ஃப்ரான்ஸ். ஏய் எனக்கு பிடிச்ச நாடுடி, அதான் இருக்கும்ல, அந்த ஐஃபில் டர்க்கியில் நீயும் நானும் அப்படியே கிஸ் பண்ணிட்டு நல்லா இருக்குல்ல. அந்த ஒரு படத்தில் கூட ஒரு பாட்டு வருமே, ஆனம் காத்து கிடந்ததே வழி துணையே கண்டேன் என்னுடையவளை தந்தேன் மிச்ச உயிரை. போதும் ஸ்டாப் பண்ணுங்க. ஏன்டி நல்லா இல்லையா? நல்லா இருக்கு, ஆனா இப்ப இந்த மாதிரி பாட்டு வேணாம். அப்புறம் மாலை மங்கும் நேரம். போதும் நிப்பாட்டு, உனக்கு லிரிக்ஸே வரல, எதுக்கு ட்ரை பண்றா? பரவாயில்ல, உங்களுக்காக பாடுவான். இல்லைன்னா இந்த பாட்டு என்ன சொல்ல இது சொல்ல என்ன சொல்லாமையே வெக்கம் தள்ள சின்ன ஆசை உள்ளத்துக்கு திக்கி பேச மல்லிகை பூ வாசம் கொஞ்சம் காத்தோட வீச. அப்புறம் என்னோடு நீ ஒன்றாகிடும் அந்தாலும் நான் என்னோடு நான் ஒன்றாகுமா? ஒன்னாயிடுச்சு. சரி, எப்போ எனக்கு குட் நியூஸ் சொல்வா? குட் நியூஸ் தானே, சீக்கிரமா சொல்லிடுறேன். சரி, இன்னொரு ரவுண்டு போலாமா? போலாமே, பாட்டு பாடி மூடாகி விட்டியே. மறுபடியும் முதலேருந்து அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் அப்படியே ஷாயாகிறீங்க. ஓகேடா மிஸ், இதோட இந்த ஒன் ஷாட்டை நான் முடிச்சுக்கிறேன். சாரி, ஃபைனல் பாட்டை முடிச்சுக்கிறேன். அந்த எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.